அந்த தூரத்து வடதுருவத்தின் உறைபனிச் சமவெளிகளில் அவன் ஒரு பயங்கரமான மற்றும் வலிமை மிக்க வேட்டைக்காரன். அந்த வெண்ணிற பனிநாகத்தின் திடீர் தாக்குதலில் இருந்து தப்பிப்பது என்பது எவருக்கும் இயலாத காரியம். அதிலும் குறிப்பாக கேரின் ஒரு கால நாகம் என்பதால் அவனது சக்திகளுக்கு முன்னால் எந்த இரையும் தப்ப முடியாது. அந்த இரண்டு தலை அரக்கனும் விதிவிலக்கல்ல. பனிப்பாறைகளுக்கடியே எங்கோ ஓரிடத்தில் கேரின் மிகுந்த பொறுமையுடன் காத்திருந்தான். யாராவது அந்த பனிப்பரப்பின் மீது ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், அந்த அதிர்வுகளின் மூலம் அவர்கள் இருக்கும் திசை, எத்தனை பேர் வருகிறார்கள் மற்றும் அவர்களின் தோராயமான எடை ஆகியவற்றை அவனால் நொடிப்பொழுதில் துல்லியமாக கணித்துவிட முடியும். அவன் கண்களால் அவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் பனியின் அதிர்வுகள் அவனுக்கு அனைத்தையும் காட்டிக் கொடுத்தன. வெள்ளை நாக அன்னையின் பாதுகாப்பில் ஓராண்டுக்கும் மேலாக தொடர்ந்த அந்த வேட்டை பருவம் வீணாகவில்லை. ஒரு தேர்ந்த வெள்ளை நாக வேட்டைக்காரனாக கேரின் இந்த அரிய வித்தைகளை கற்றுத் தேர்ந்திருந்தான். யூகா எலும்புடைப்பவன் அந்த உறைந்த ஏரி பகுதியை விட்டு வெளியேறி தனது எலும்புடைக்கும் பழங்குடியினர் வாழும் பள்ளமான பகுதியை நோக்கி விரைந்தான். வழியில் வலிமைமிக்க ஒரு வெண்புலி அவன் கையில் சிக்கியது. தனது முதிர்பருவம் அடையும் சடங்கிற்கான ஒரு காணிக்கையாக அதை அவன் கருதி கொன்று வீழ்த்தினான். அந்த புலி ஒரு சாதாரண மிருகம்தான். முன்பு அவன் வேட்டையாடிய மற்ற இரைகளுக்கும் இதற்கும் பெரிய வித்தியாசமில்லை. ஆனால் யூகா இப்போது அதை பற்றி கவலைப்படவில்லை. உற்சாகத்தில் மிதந்தபடி தனது இரையைச் சுமந்து கொண்டு தன் இனத்தவரை நோக்கி கம்பீரமாக நடை போட்டான். கூர்மையான கண்களைக் கொண்ட மற்ற அரக்கர்கள் யூகாவை கண்டதும் உரக்க குரல் கொடுத்தனர். தரையின் அடியிலிருந்தும் குடிசைகளுக்குள்ளும் மற்ற அரக்கர்கள் வெளியே வந்து யூகாவையும் அவன் சுமந்து வந்த இரையையும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். 4 மீட்டர் நீளம் கொண்ட அந்த வெண்புலி, அகலமான நெற்றி, கட்டுக்கோப்பான தசைகள், கூர்மையான பற்களும் நகங்களுடன் பார்ப்பதற்கே மிரட்டலாக இருந்தது. அதை கண்ட அரக்கர்கள் புகழ்ந்து தள்ளினர். யூகா, நீ இப்போது ஒரு முழுமையான அரக்கனாக வளர்ந்து விட்டாய். சூரிய கடவுள் உன்னை குறித்து பெருமைப்படுவார். அவர் உன்னை எப்போதும் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்தினர். சடங்குகள் முடிந்த அடுத்த கணமே எந்த ஒரு தயக்கமுமின்றி அந்த புலியை இழுத்துச் சென்றனர். அதன் தோலை உரித்து துண்டு துண்டாக வெட்டி ஒரு பெரிய இரும்பு பாத்திரத்தில் போட்டு சமைக்கத் தொடங்கினர். இதை கண்ட யூகா பெரிய எதிர்வினை எதையும் காட்டவில்லை. ஏனெனில் ஒரு அரக்கனின் முதிர்பருவச் சடங்கிற்காக வேட்டையாடப்பட்ட அந்த வேட்டையாடப்பட்ட இரை பழங்குடியினரின் முதிர்ந்த அரக்கர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்பதற்கானது. யூகா இனி பாதுகாப்பை எதிர்பார்க்கும் பலவீனமான சிறுவன் அல்ல. அவன் அந்த இனத்தின் ஒரு வலிமை மிக்க போர் வீரன் என்பதை இது பறைசாற்றியது. தனது இரை பறிபோனதை யூகா கண்டுகொள்ளவில்லை. அவன் நேராக விலங்குகளின் தோள்களால் போர்த்தப்பட்டிருந்த அந்த ஆடம்பரமான கல் வீட்டிற்கு விரைந்தான். அது அந்த 2 தலை அரக்க தலைவனின் இருப்பிடம். மிகுந்த அவசரத்துடன் சென்ற யூகா கதவை தட்டும் நாகரிகத்தை கூட பொருட்படுத்தாமல் உள்ளே நுழைந்தான். தலைவரே, அந்த மந்திர மாயாவியின் தடயங்களை கண்டுபிடித்து விட்டேன். யூகா உள்ளே நுழைந்த வேகத்தை பார்த்து சினமடைந்த தலைவன் அவனை சிட்ட வாயெடுத்தான். ஆனால் யூகா சொன்ன செய்தியை கேட்டதும் அவனது கோபம் மறைந்து முகம் மலர்ந்தது. அந்த பிரம்மாண்ட 2 தலை அரக்கன் முன்னே வந்தான். அவனது 4 கண்களும் யூகாவை ஊடுருவின. அவனது அந்த மாபெரும் உருவம் பார்ப்பதற்கே மிரட்டலாக இருந்தது. யூகா, எலும்புடைப்பவனே, நீ சொல்வது உறுதிதானா என்று கேட்டது அந்த அரக்கனின் பெரிய தலை. அதன் குரலில் உற்சாகம் கரைபுரண்டது. ஆனால் அவனது சிறிய தலையோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏதோ ஒரு சுவையான உணவை நினைத்து கொண்டிருப்பதைப் போல எச்சில் வடித்தது. யூகா தன் தலையை வேகமாக ஆட்டி, நிச்சயமாக தலைவரே என்றான். அந்த தலைவன் சற்று நிதானமடைந்து, அந்த மாயாவி எவ்வளவு வலிமையானவன் என்று வினவினான். யூகா ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, அவன் என்னை விட வலிமையானவன்தான். ஆனால் உங்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு அவனுக்கு துணிவோ பலமோ கிடையாது. தலைவரே, அந்த மந்திர மாயாவி கிழக்கு பகுதியில் இருக்கிறான். அவன் ஒரு அதிவேக காற்று சிறுத்தையுடன் போரிட்டுக் கொண்டிருந்தான். எனவே நான் அங்கே இருந்ததை அவன் கவனிக்கவில்லை. அந்த மாயாவி சிறுத்தையை வீழ்த்திவிட்டான். ஆனால் அவனும் பலுத்த காயமடைந்துள்ளான். அவனால் வெகு தூரம் தப்பிச் சென்றிருக்க முடியாது. யூகா சொன்னதை கேட்டதும் அந்த 2 தலை அரக்கனின் கண்கள் விரிந்தன. முட்டாளே, அப்புறம் எதற்காக காத்திருக்கிறாய்? சீக்கிரம் வழிகாட்டு. அவனை இப்போதே சுற்றி வளைக்க வேண்டும் என்று கர்ஜித்தான். தூரத்து வடதுருவத்தின் இந்த பனிச்சமவெளி ஒரு நீண்ட இரவின் பிடியில் இருந்தாலும் அந்த நிலம் இருட்டாக தெரிவதில்லை. உலகம் முழுவதும் வெண்மையான பனியாலும் ஐஸ் கட்டிகளாலும் போர்த்தப்பட்டிருந்தது. பனிப்படிகள் விண்மீன்களின் ஒளியையும் நில ஒளியையும் எதிரொலித்ததால் அந்த பனிப்பரப்பு பகலைப் போலவே பிரகாசமாகவும் அழகாகவும் காட்சியளித்தது.
ஆழமான குறுகிய பனிப்பள்ளத்தாக்குகளில் மட்டுமே காரிருள் சூழ்ந்திருந்தது. அந்த கடும் குளிர்காற்றில் சுமார் 3 மீட்டர் உயரம் கொண்ட 2 பிரம்மாண்ட உருவங்கள் பனிப்பரப்பில் மின்னல் வேகத்தில் முன்னேறின. அவர்கள் யூகாவும் அந்த 2 தலை அரக்க தலைவனும் தான். அந்த தலைவன் தனது வலது கையில் ஒரு பெரிய கருப்பு சுத்தியலையும் இடது கையில் ஒரு மந்திரக்கோலையும் ஏந்தியபடி ஒரு கவச வாகனம் சீறுவது போல ஓடினான். அவனது அந்த பருமனான உருவத்திற்கு இவ்வளவு வேகம் எப்படி சாத்தியம் என்று வியக்கும் வகையில் அவன் ஓட்டம் இருந்தது. யூகாவும் அவனுக்கு இணையாக வேகம் எடுத்தான். அந்த வெண்மையான பனி உலகில் அவர்கள் ஓடும் வேகம் 2 கரிய கோடுகள் ஓடுவது போல தெரிந்தது. அந்த மந்திரமாயாவி தப்பித்து எங்காவது தூரம் சென்று மறைந்து விடுவானோ என்ற பயம் அவர்களை உந்தியது. அந்த மாயாவியின் தடம் அழிந்துவிடக்கூடாதே என்ற பதற்றத்தில் அந்த 2 தலை அரக்கன் யுகாவை மட்டுமே வழிகாட்டியாக அழைத்து கொண்டு கிளம்பினான். தங்கள் வேகத்தை இன்னும் அதிகரிக்க அவர்கள் தங்கள் மீதே ஒரு அதிவேக மந்திரத்தை குவிக் மூவ்மெண்ட் ஸ்பெல் என்று ஏவிக்கொண்டனர். திடீரென்று அவர்கள் ஒரு சிறிய பனிமேட்டை கடக்கும்போது புதைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடிப்பது போல அந்த பனிப்பரப்பு சிதறியது. பனிப்படிகங்கள் நாலாபுரமுன் பறந்தன. அந்த 2 தலை அரக்கனின் கண்களில் ஆக்ரோஷம் மின்னியது. சாகத் துணிந்து விட்டாயா என்று கர்ஜித்தபடி அவன் தனது கரிய சுத்தியலை பெரும் காற்றை கிழிக்கும் வேகத்தில் சுழற்றினான். பனிக்குள் பதுங்கி தாக்க வந்த ஒரு ராப்டர் போன்ற மிருகத்தின் மீது அந்த அடி பலமாக விழுந்தது. அந்த பயங்கரமான அடியில் அந்த மிருகம் வலியால் அலறியது. அதன் உடல் ஒரு உடைந்த பொம்மையைப் போல சிதறித் தெரித்தது. வெண்மையான பனிப்பரப்பில் கரைபடிந்த செந்நிற இரத்தம் ஒரு கோரமான ஓவியத்தைப் போல பறந்தது. அந்த அரக்கத் தலைவன் திரும்பி பார்க்க கூட இல்லை. தன் நடையை தொடர்ந்தான். இதை கண்ட யுகா பயத்தில் தனது எச்சிலை விழுங்கியபடி அவனை பின்தொடர்ந்தான். வழியில் சில அறிவற்ற பனிவாழ் உயிரினங்கள் அவர்களை திடீரென தாக்க முயன்றன. அவை யாவும் அந்த தலைவனின் சுத்தியலால் கரிப்பிண்டங்களாக மாற்றப்பட்டன அல்லது அவனது மந்திரங்களால் சாம்பலாக்கப்பட்டன. இந்த தாக்குதல்கள் அந்த தலைவனின் வேகத்தை சற்றே குறைத்தன, அவ்வளவுதான். தலைவனின் இந்த அசுர பலத்தை கண்ட யுகாவின் உள்ளுக்குள் நடுக்கம் எடுத்தது. இப்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. பனிக்கு அடியில் காத்திருக்கும் காரின் இந்த அசுர பலம் கொண்ட தலைவனை வீழ்த்த முடியுமா? ஆனால் தான் அந்த இனத்தின் தலைவனாக வேண்டுமென்றால் யுகாவிற்கு வேறு வழியே இல்லை. அவன் அந்த ஆபத்தான விளையாட்டை தொடங்கிவிட்டான். அந்த 2 தலை அரக்கன் இப்போது தனது வாழ்நாளின் உச்சக்கட்ட வலிமையில் இருந்தான். அவன் முதுமையடைந்து பலவீனப்படும் வரை காத்திருந்தால் அதற்குள் யுகாவும் கிழவனாகி விடுவான். தனது வாழ்நாளில் ஒருபோதும் அந்த தலைவன் பதவியில் அமர முடியாது என்பதை யுகா உணர்ந்தான். தொலைவில் உறைந்த ஏரியின் எல்லைகள் தெளிவாக தெரிய தொடங்கியபோது யுகாவிற்கு காரின் விடுத்த கடைசி எச்சரிக்கை சட்டென்று நினைவுக்கு வந்தது. அவன் கண்கள் அலைபாய்ந்தன. சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு யுகா மெல்ல தலைவனிடம் பேசினான். தலைவரே, உங்கள் ஆயுதம் மிகவும் கனமாக தெரிகிறது. நான் அதை சுமக்க உதவட்டுமா? நாம் அந்த மாயாவியை சந்திக்கும் போது நீங்கள் முழு பலத்துடன் இருந்தால் அவனை மிக எளிதாக வீழ்த்தி விடலாம் அல்லவா? 2 தலை அரக்கன் இதை சற்று யோசித்து பார்த்தான். அதில் நியாயம் இருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது. தன் அருகில் இருக்கும் மற்றொரு அரக்கனின் மனதில் ஓடும் அந்த நட்சி எண்ணத்தை அவன் கவனிக்க தவறிவிட்டான். தனது கனமான கரிய சுத்தியலை யுகாவிடம் ஒப்படைத்தான். ஆனால் இடது கையில் இருந்த மந்திரக்கோலை மட்டும் மிக உறுதியாக பிடித்து கொண்டான். யுகா மந்திரக்கோலையும் வாங்க முயன்றான். ஆனால் தலைவனின் கண்கள் காட்டிய கோபமான பார்வை அவனை எச்சரித்தது. தனது சதித்திட்டம் அம்பலமாகி விடுமோ என்ற பயத்தில் யுகா அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாமல் அந்த கனமான சுத்தியலை தூக்கிக் கொண்டு அவனுக்கு பின்னால் அமைதியாக நடந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த 2 அரக்கர்களும் உறைந்த பனியேரியின் மீது கால் வைத்தனர். தன் முன்னால் விரிந்து கிடந்த முடிவில்லாத அந்த பனிப்பரப்பை பார்த்த தலைவன் லேசாக புருவத்தை உயர்த்தினான். அவனுக்கு பின்னால் சுத்தியலை சுமந்து வந்த யுகா ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்தவன் போல காணப்பட்டான். அவர்கள் இப்போது காரின் காத்திருக்கும் அந்த மரண பொறிக்குள் நுழைந்துவிட்டனர். யுகாவின் பார்வையில் அந்த பரப்பு எவ்வித நடமாட்டமும் இன்றி வெறிச்சோடி போயிருந்தது. அங்கே எந்த ஒரு உயிரினமும் இருந்ததற்கான சுவடே இல்லை. ஏன், காரினின் பிரம்மாண்டமான நாக உடலக்கூட காணவில்லை. யுகாவின் மனதில் ஓடும் தந்திரமான எண்ணங்களை அந்த 2 தலை அரக்கன் அறிந்திருக்கவில்லை. அவன் ஒரு நிமிடம் தயங்கி பனியின் உறுதியை சோதிக்க சில முறை கால்களால் ஓங்கி மிதித்தான். பின் வழுக்கும் பனிப்பரப்பில் கவனமாக அடியெடுத்து வைத்தான். யுகா பதற்றத்துடன் அவனை பின்தொடர்ந்தான். திடீரென்று அந்த அரக்கத் தலைவனின் கணீரென்ற குரல் அவன் காதில் விழுந்தது. அந்த மனித மாயாவியை நீ பார்த்த இடம் இங்கிருந்து எவ்வளவு தூரம்? யுகா துளியும் தயங்காமல் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த பதிலை சொன்னான். இந்த உறைந்த பனியேரியை தாண்டி இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தலைவரே. அரக்கன் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் தலையசைத்தான். பின் பனியின் மீது தனது பயணத்தை தொடர்ந்தான்.
இதனிடையில் அவர்கள் இருவரும் கவனிக்காத ஒன்று பனிக்கு அடியில் நடந்து கொண்டிருந்தது. நீரோடு நீராக கலந்து பனி மூட்டத்தை போன்ற ஒரு மாய திரைக்குள் மறைந்திருந்த ஒரு நாகத்தின் நிழல் மெல்ல நகரத் தொடங்கியது. அது தனது இருப்பையோ உருவத்தையோ சிறிதும் காட்டிக்கொள்ளாமல் அரக்கர்கள் வரும் பாதைக்கு சரியாக 200 மீட்டருக்கு முன்னால் சென்று அமைதியாக காத்திருந்தது. காரின் தனது கண்களை இமைக்காமல் மூச்சை கூட அடக்கிக் கொண்டு உயிரற்ற ஒரு பனி சிற்பத்தைப் போல காத்திருந்தான். அரக்கர்கள் பனியில் கால் வைத்த அந்த நொடியில் வேட்டை தொடங்கிவிட்டதை காரின் உணர்ந்துவிட்டான். தனது ஆற்றல் எதையும் வெளிப்படுத்தாமல் தாக்குதலுக்கான அந்த சரியான நொடிக்காக காத்திருந்தான். நேலம் மெல்ல உறைவது போல தோன்றியது. மரணத்தை நோக்கி நடப்பதை அறியாமல் அந்த அரக்கர்கள் காரின் மறைந்திருக்கும் இடத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தனர். தனக்கு மிக அருகில் அந்த அரக்கர்கள் வந்துவிட்டதை உணர்ந்த காரின் மனதிற்குள் தூரத்தை கணக்கிட்டான். 200 மீட்டர், 150, 100, 20, கடைசியாக 10 மீட்டர். மிக அருகில் பனிப்பரப்பு லேசாக அதிர்வதை உணர்ந்த அந்த தருணத்தில் காரினின் நாகக் கண்கள் பிளாட்டினம் நிறத்தில் பிரகாசமாக ஜொலித்தன. அடுத்த நொடி அவனது உடலிலிருந்து அசுர வலிமை பீரித்து வெளிப்பட்டது. ஒரு பயங்கரமான நாக ஆரா சுற்றுவட்டாரத்திலிருந்த 100 மீட்டர் பரப்பளவையும் ஆக்கிரமித்தது. அது எதிரிகளின் மனதை உறைய வைக்கும் வல்லமை கொண்டது. அந்த விசை தாங்காமல் தடித்த பனிப்பாறைகளில் சட்டென்று விரிசல்கள் விழுந்தன. திடீரென்று ஏற்பட்ட இந்த மாற்றத்தால் அந்த 2 தலை அரக்கன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவன் சுதாரிக்கும் முன்னே கால் நாகத்தின் அந்த ஆரா அவனின் சிந்தனையை முடக்கியது. அவன் மயக்கத்திலிருந்து மீண்டு பிளவுபட்ட பனிப்பரப்பிலிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் எல்லாம் கைமீறி போயிருந்தது. பனி வெடித்து சிதறி அந்த பிளவுகளுக்கிடையே 2 பிரகாசமான பிளாட்டினம் நிற கண்கள் தெரிந்தன. ஒரு மின்னல் வேகத்தில் அடியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பனி மூச்சு சீறி பாய்ந்தது. உடைந்த பனிக்கட்டிகளும் கூர்மையான பனி ஈட்டிகளும் கலந்த அந்த வெண்மணி புறப்பு 2 தலை அரக்கனை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. காரின் ஏற்கனவே இதை திட்டமிட்டிருந்தான். மிக துல்லியமான அவனது தாக்குதல் அந்த தலைவனை படுகாயப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நின்ற இடத்திலேயே அவனை உறைய வைத்துவிட்டது. அந்த 2 தலைகளிலும் தெரிந்த மரண பயம் அப்படியே பனிப்படிகங்களுக்குள் உறைந்து நின்றது. அவனது உடல் முழுவதும் பனி ஈட்டிகளால் துளைக்கப்பட்டு இரத்தக்கரையுடன் காட்சியளித்தது. அந்த பனிப்பரப்பே அதிரும் வண்ணம் காரினின் முழு உருவமும் வெளியே வந்த பனியை பிளந்து கொண்டு மேலே பாய்ந்த காரின் அந்த உறைந்த பனிப்படிகங்களுக்கு அருகே கம்பீரமாக தரையிறங்கினான். அவனது செதில்கள் மீது படிந்திருந்த பனித்துளிகள் வைரங்களைப் போல மின்னி கீழே வழிந்தன. அந்த மாபெரும் நாகத்தின் வருகையை கண்ட யுகா அப்படியே திகைத்து நின்று விட்டான். உடையாத ஒரு உறுதியான பனிப்பாறையின் மீது நின்றபடி காரின் தனது பனிமூச்சால் உறைந்து கிடந்த அந்த 2 தலை அரக்கனை பார்த்தான். அவன் இன்னும் உயிரோடு இருப்பதை உணர்ந்த காரின் தனது வாயை திறந்து இன்னும் ஆபத்தான நேரக் கொள்ளை, டைம் ஆஃப் பிளண்டர் எனும் தாக்குதலை தொடுத்தான். 2 விதமான நாகமூச்சுகளை ஒன்றிணைக்க அவன் நினைத்திருந்தாலும் அந்த தருணத்தில் அது கடினமாக இருந்தது. அப்போது ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. அந்த அரக்கனின் கிழிந்த தோலில் கரிய நரம்புகள் சட்டென்று புடைத்து தெரிந்தன. அவை தோலுக்கு அடியில் ஏதோ புழுக்களைப் போல வளைந்து நெளிந்தன. காரினின் அந்த நேரக்கொள்ளை தாக்குதல் அந்த பனிப்படிகத்தை தாக்குவதற்கு சரியாக 1 நொடி முன்பு அந்த பனிப்பாறை ஒரு பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அங்கிருந்து ஒரு அடர்த்தியான கருப்பு மூடுபனி வெளிப்பட்டு காரினை முழுமையாக விழுங்க பார்த்தது. அந்த சுழலும் கருப்பு புகைக்குள் காரின் இதுவரை உணராத ஒரு தீய, குழப்பமான மற்றும் பைத்தியக்காரத்தனமான ஆற்றலை உணர்ந்தான். அவன் உள்ளம் ஒரு நிமிடம் நடுங்கியது. சற்றும் தாமதிக்க கூடாது என்று முடிவு செய்தான். உடனடியாக தனது கால கட்டுப்பாட்டு சக்தியை செயல்படுத்தி தனது வேகத்தை 3 மடங்காக அதிகரித்தான். அவனது உடல் ஒரு வெண்மையான நிழலைப் போல மின்னியது. எஞ்சியிருந்த பலத்தை பயன்படுத்தி அருகில் நின்றிருந்த யுகாவை கவ்விக்கொண்டு அந்த பரவும் கருப்பு மூடுபனியிலிருந்து தப்பித்து வெளியே குதித்தான். அவன் இப்போது ஏவிய அந்த தாக்குதல், தான் ஏவிய அந்த நேரக்கொள்ளை டைம் ஆஃப் பிளண்டர் தாக்குதல் எதன் மீதாவது மோதியதா அல்லது பலனளித்ததா என்பதை காரினால் உணர முடியவில்லை. அந்த தாக்குதல் மிகவும் விசித்திரமானது மற்றும் வலிமையானது. ஆனால் அதன் முழு வீரியத்தை பெற காலநாகத்திற்கு வயது முதிர்ச்சி தேவை. 2 வயதிற்கு உட்பட்ட இளம் லாகமான காரினால் அதன் உண்மையான பேரழிவை இன்னும் வெளிப்படுத்த முடியவில்லை. இது சாதாரண மந்திரம் போல தெரியவில்லையே என்று சுமார் 10 மீட்டர் தூரத்திற்கு பரவியிருந்த அந்த கருப்பு மூடுபனியை பார்த்தபோது காரினின் நாக கண்களில் ஒரு எச்சரிக்கை உணர்வு தோன்றியது.
இது ஒரு சாதாரண தற்காப்பு மந்திரம் அல்ல என்பதை அவன் உள்ளுணர்வு சொன்னது. ஏனெனில் ஒரு நாகத்தின் தனித்துவமான மூலக்கூறு உணர்வின் மூலம் கவனித்தபோது அந்த கருப்பு மூடுபனி தோன்றிய அடுத்த கணமே காற்றிலிருந்த பஞ்சபூத ஆற்றல்கள் அனைத்தும் தேள் பாம்புகளைக் கண்டு அஞ்சுவது போல விலகி ஓடின. தப்பித்துச் செல்ல முடியாத ஆற்றல்கள் அந்த மூடுபனியால் உறிஞ்சப்பட்டு அதன் ஒரு பகுதியாக மாறிப்போயின. இந்த சக்தி அந்த 2 தலை அரக்கனுக்கு எப்படி வந்தது? இது ஒரு பாதாள உலகத்தின் குழப்பமான சக்தி போல தீயதாக இருந்தது. காரினின் இதயம் ஒரு கணம் அதிர்ந்தது. பாதாளம் மற்றும் 9 அடுக்கு நரகங்கள், அரக்கர்களாலும் பிசாசுகளாலும் ஆளப்படும் அந்த வெளி உலகங்கள். பல உலகங்களில் இவர்களைப் பற்றிய பயங்கரமான புராணக் கதைகள் உண்டு. அழிவை மட்டுமே நோக்கமாக கொண்ட இந்த உயிரினங்களைப் பற்றிய பதிவுகள் அனைத்தும் எச்சரிக்கைகளாகவே இருந்தன. மிகுந்த கர்வம் கொண்ட நாகங்களின் வம்ச வரலாற்றில் கூட இந்த நரகத்து அரக்கர்களை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்க வேண்டாம் என்றே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருப்பு புகையிலிருந்து வெளிப்பட்ட அதிர்வுகளை உணர்ந்தபோது, அந்த கருப்பு மூடுபனிக்குள்ளிருந்து வெளிப்பட்ட தீய அதிர்வுகள் காரினை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தின. அவன் தன் அருகில் நின்ற யுகாவை திரும்பி பார்த்தான். யுகாவோ தன் கண்முன்னே நடக்கும் இந்த விசித்திரமான மாற்றங்களைக் கண்டு திகைத்து போய் நின்றான். தன் தலைவனிடம் இப்படி ஒரு கருப்பு மாயா சக்தி இருக்கிறது என்பது அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை என்பது அவனது முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. யுகா சுயநினைவுக்கு வந்த அடுத்த நொடி பயத்தில் நடுங்கினான். காரினையும் அந்த அரக்க தலைவனையும் விட்டுவிட்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடத் தொடங்கினான். ஓடும்போது அந்த அரக்க தலைவனின் கருப்பு இரும்பு சுட்டியலையும் தூக்கிக் கொண்டு தப்பித்தால் போதும் என விரைந்தான். திடீரென்று அந்த கருப்பு மூடுபனிக்குள்ளிருந்து ஒரு கனமான சத்தம் கேட்டது. அது ஒரு மாபெரும் மிருகத்தின் பலமான இதய துடிப்பு போல லப் டப் என்று எதிரொலித்தது. அந்த சத்தம் கேட்டவுடன் பரவியிருந்த கருப்பு புகை மெல்ல சுருங்கத் தொடங்கியது. முதல் துடிப்பிற்கு பிறகு அந்த இதய துடிப்பு நிற்காமல் தொடர்ந்தது. ஒவ்வொரு துடிப்பிற்கும் ஏற்ப அந்த மூடுபனி ஒரு பந்து போல இறுகினது. எதிரி உருமாறுவதை சும்மா வேடிக்கை பார்க்க காரின் விரும்பவில்லை. அவன் மீண்டும் தன் வாயை திறந்து ஒரு பனிமூச்சை, கோல்ட் டிராகன் பிரெத் என ஏவினான். ஆனால் அந்த கருப்பு புகை ஏதோ உயிருள்ள ஜீவன் போல வளைந்து நெளிந்து அவனது தாக்குதலிலிருந்து லாவகமாக தப்பித்தது. அவன் தனது கால கட்டுப்பாட்டு சக்தியை பயன்படுத்த முயன்றபோதும் அந்த புகை அவனது இருப்பை முன்கூட்டியே உணர்ந்து விலகிக் கொண்டது. இதை பார்த்த காரினின் எச்சரிக்கை உணர்வு பல மடங்கு அதிகரித்தது. அவன் தன் பிரம்மாண்டமான நாக சிறகுகளை விரித்தான். நிலைமை மோசமானால் அங்கிருந்து உடனடியாக பறந்து தப்பித்துவிட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். ஏனெனில் அந்த கருப்பு மூடுபனிக்குள்ளிருந்த 2 தலை அரக்கன் காரினின் தப்பிக்கும் திட்டத்தை முன்கூட்டியே உணர்ந்து விட்டான் போல தெரிந்தது. சட்டென்று ஒரு வெண்மை மந்திர ஒளித்தூண் அந்த புகையை பிளந்து கொண்டு வானத்தை நோக்கி சீறியது. சில நொடிகளிலேயே அது வானம் முழுவதையும் ஒரு போர்வை போல மூடியது. அடுத்த கணமே காரின் தனது உடல் ஏதோ ஒரு பாரத்தால் அழுத்தப்படுவதை உணர்ந்தான். ஆபத்தை உணர்ந்த அவன் சிறகுகளை வேகமாக அடித்து பறக்க முயன்றான். ஆனால் பலமான காற்று மட்டுமே வீசியதே. அவனது கனமான உடல் தரையை விட்டு ஒரு அங்குலம் கூட மேலே எழவில்லை. வானப்பூட்டு, ஸ்கை பிளாக் என்பது பறக்கும் ஆற்றலை முடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். குறிப்பாக நாகங்களை வேட்டையாடுபவர்கள் பயன்படுத்தும் மிகவும் பிரபலமான நாகவதம் மந்திரங்களில் ஒன்று இதுவும். முறையான மந்திர கல்வியை கற்காத காரினுக்கு இந்த மாயப்பூட்டை எப்படி உடைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அவன் ஒரு நிமிடம் திகைத்தான், ஆனால் பதட்டமடையவில்லை. ஏனெனில் காரினின் உண்மையான பலம் வெறும் பறப்பதில் மட்டுமில்லை. அப்போது அந்த இருண்ட புகைக்குள்ளிருந்து ஒரு பிரார்த்தனை ஒலித்தது. அது பக்தியும் இரத்தவெறியும் கலந்த குரலாக இருந்தது. அனைத்தையும் படைத்தவனே, மாபெரும் மேன்மையான சூரிய கடவுளே, உமது தாழ்மையான தொண்டன் சிலா போன் பிரேக்கர், இந்த நாகத்தின் இதயத்தை உங்களுக்கு காணிக்கையாக அளிக்கிறேன். உமது இந்த தொண்டனுக்கு அந்த சூரிய கடவுளின் ஆற்றலை தாரும். நான் இந்த நாகத்தை குருதி பொங்க வீழ்த்தி உமது நித்திய புகழை உலகமெங்கும் பரப்புவேன். அந்த பிரார்த்தனையின் கடைசி வார்த்தை ஒலித்து முடிந்தபோது சுழன்று கொண்டிருந்த அந்த கருப்பு மூடுபனி மொத்தமாக மறைந்தது. உண்மையில் அது மறைந்து விடவில்லை, அந்த 2 தலை அரக்கனின் உடலுக்குள்ளேயே முழுமையாக உறிஞ்சப்பட்டது. இப்போது அந்த அரக்கன் பேசத் தொடங்கியபோது, அந்த அரக்கன் தனது பிரார்த்தனையின் போது பொதுவான ஒரு மொழியில் பேசியதால் காரினால் அவன் சொன்னதை முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. காரின் உள்ளுக்குள் மிகுந்த ஆச்சரியமடைந்தான். இந்த அற்ப பதர் தெய்வீக மந்திரங்களை பயன்படுத்துவான் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. பொதுவாக தெய்வீக மந்திரம் என்பது ஒரு கடவுளின் தீவிரமான பக்தர்களால் மட்டுமே நிகழ்த்த முடியும். அவர்கள் இடைவிடாத பிரார்த்தனையின் மூலம் நெடுந்தொலைவில் உள்ள உலகங்களில் இருக்கும் தெய்வங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த கடவுள்கள் வழங்கும் விசேஷ சக்திகளை பெறுகிறார்கள்.
தெய்வீக மந்திரம் கற்ற ஒரு 2 தலை அரக்கன் என்பது நாகங்களின் வம்ச வரலாற்றிலேயே மிகவும் அரிதாக குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் காரினுக்கு ஒரு பெரிய சந்தேகம் எழுந்தது. சூரிய கடவுளால் வழங்கப்பட்ட ஒரு சக்தி இவ்வளவு தீயதாகவும் குழப்பமானதாகவும் எப்படி இருக்க முடியும்? சூரிய கடவுள் என்ற பெயரைச் சொன்னாலே உலகில் உள்ள அனைத்து அறிவுள்ள உயிரினங்களுக்கும் நினைவுக்கு வருவது உயிராற்றல், வெப்பம், ஒளி மற்றும் வாழ்வுதான். காரினும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் இந்த அரக்கன் வெளிப்படுத்தும் அந்த இருண்ட சக்திக்கும் சூரிய கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு பெரிய சதி மறைந்திருந்தது. ஆனால் அதை பற்றி ஆழமாக சிந்திக்க காரினுக்கு நேரம் இருக்கவில்லை. அவனது பார்வையில் அந்த 2 தலை அரக்கன் மெல்ல எழுந்து நின்றான். அவனது உடல் முழுவதும் கரிய நரம்புகள் ஏதோ இரத்த நாளங்கள் நகர்வதைப் போல நெழிந்து கொண்டிருந்தன. அவன் கோர்த்திருந்த கைகளை விடுவித்து நேராக நிமிர்ந்தான். அவனது 2 தலைகளிலும் இருந்த அந்த 4 கண்களும் இரத்த வெறியோடு காரினை ஊடுருவி பார்த்தன. அவனது உடல் முழுவதும் படர்ந்திருந்த அந்த கரிய நரம்புகள் இப்போது உறைந்த கருப்பு மூடுபனியால் செதுக்கப்பட்ட விசித்திரமான கோலங்களைப் போல காட்சியளித்தன. அந்த கரிய நரம்புகள் ஏதோ ஒரு தனி உயிர் பெற்றது போல அரக்கனின் உடலில் நெழிந்து கொண்டிருந்தன. காரினின் பனி மூச்சு, ஃப்ராஸ்ட் டிராகன் பிரெத் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தும் அந்த விசித்திரமான கருப்பு மூடுபனியின் தாக்கத்தால் ஏற்கனவே மாயமாய் மறைந்து குணமாகியிருந்தன. அது மட்டுமல்லாமல் அந்த 2 தலை அரக்கனின் முதுகுக்கு பின்னால் இருந்து 4 தடிமனான கரிய கரங்கள் முளைத்து வெளிவந்தன. அவை ஒவ்வொன்றும் கூர்மையான பற்களையும் நகங்களையும் கொண்டிருந்தன. மிக கொடுமையாக அந்த கரங்கள் முழுவதும் கணக்கற்ற கண்கள் நிறைந்திருந்தன. அந்த பயங்கரமான கண்கள் எல்லா திசைகளிலும் சுழன்று பார்த்த விதம் பார்ப்பவர் எவரையும் மரண பயத்தில் ஆழ்த்தும். ஒருவரின் உச்சந்தலையே பதறும் அளவுக்கு அந்த தோற்றம் அச்சுறுத்தியது. இது என்ன மாதிரியான அரக்கன்? காரின் இப்போது உறுதியாக நம்பினான். இந்த அரக்கன் வழிபடும் அந்த சூரிய கடவுள் நிச்சயமாக ஒரு உண்மையான தெய்வம் கிடையாது. காரின் ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்து பின் நீல நிற பனிமூச்சை கடும் சீற்றத்துடன் வெளிப்படுத்தினான். அதே நேரத்தில் தனது மிக உயரிய கால முடுக்க சக்தியை பயன்படுத்தி தனது வேகத்தை 3 மடங்காக அதிகரித்தான். காலத்தின் அந்த அபார ஆற்றல் செலவழிக்கப்பட்டாலும் அவன் அந்த 3 மடங்கு வேகத்தை தான் வெளியிட்ட பனிமூச்சிற்கும் கடத்தினான். அந்த பனிமூச்சு ஒரு மின்னல் வெட்டுவதைப் போல அசுர வேகத்தில் அரக்கனை நோக்கி பாய்ந்தது. முன்பு நடந்த திடீர் தாக்குதலைப் போலவே இதுவும் தப்பிக்க முடியாத வேகத்தில் இருந்தது. ஆனால் ஏற்கனவே ஒரு முறை மரணத்தின் விளிம்பிற்கு சென்று வந்த அந்த 2 தலை அரக்கன் நாகங்களின் இந்த முதன்மையான தாக்குதல் முறைக்கு இம்முறை நன்கு தயாராகவே இருந்தான். அவன் அந்த அரக்கன் தனது மந்திரக்கோலை சுழற்றினான். அவனது ஒரு பெரிய தலை விசித்திரமான ஒரு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கியது. அதே சமயம் அவனது சிறிய தலை தனது அருவருப்பான வாயை திறந்தது. அதற்கு முன்னால் சிக்கலான குறியீடுகள் கொண்ட நெருப்பு சிவப்பு ஐங்கோண நட்சத்திர மந்திர வட்டம் அந்தரத்தில் மிதந்தது. சுற்றுப்புறத்தில் இருந்த நெருப்பு ஆற்றல் அனைத்தும் அந்த சிறிய தலையின் வாய்க்குள் ஈர்க்கப்பட்டது. அது உருகிய லாவா குழம்பு போல பிரகாசமான சிவப்பு நிறமாக மாறியது. அவனது வாய்க்குள் நெருப்பு ஜுவாலைகள் எரியத் தொடங்கின. அந்த 2 தலை அரக்கனைச் சுற்றியிருந்த வெப்பநிலை கிடுகிடுவென உயர்ந்தது. நாகமூச்சு போலி நுட்பம், செந்நாகத்தின் மூச்சு. அடுத்த நொடி அந்த சிறிய தலையின் வாயிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த நெருப்பு பிழம்பு சீறி பாய்ந்தது. அந்த மந்திர வட்டம் அந்த நெருப்பின் வீரியத்தை இன்னும் பல மடங்கு பெருக்கியது. அது காரினின் உறைபனி மூச்சுடன் நேருக்கு நேர் மோதியது. 2 வெவ்வேறு துருவ ஆற்றல்கள் மோதிய அந்த புள்ளியிலிருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிர்வரை வெடித்துச் சிதறியது. அந்த அதிர்வு பனிப்படலத்தை அழுத்தி மெல்லிய விரிசல்களை உண்டாக்கியது. எதிரியால் ஒரு நாகத்தைப் போலவே நெருப்பை உமிழ முடியும் என்பதைக் கண்டு காரின் மிகுந்த ஆச்சரியமடைந்தான். அந்த மந்திரத்தின் ஆற்றல் வியக்கத்தக்கதாக இருந்தது. ஒரு சாதாரண அரக்கனால் நாகங்களின் தனித்துவமான தாக்குதலை இப்படி பிரதிபலிக்க முடியும் என்பது அவனது நம்பிக்கையை சற்றே உலுக்கியது. அருகிலிருந்த யுகா எலும்புடைபவன் இந்த மலைக்க வைக்கும் போரை கண்டு யுகா எலும்புடைபவன் மிகுந்த பதற்றத்துடன் இந்த போரை கவனித்துக் கொண்டிருந்தான். 2 தலை அரக்கனின் நெருப்பு மூச்சும் காரினின் உறைபனி மூச்சும் மோதிக்கொண்டபோது பயத்தில் அவனுடைய முகம் சிவப்பாகவும் நீலமாகவும் மாறிக்கொண்டிருந்தது. அந்த நெருப்பு மூச்சு திடீரென தோன்றினாலும் அது ஒரு உண்மையான நாகத்தின் மூச்சுக்கு ஈடாகாது என்பதை யுகா தெளிவாக உணர்ந்தான். காரினின் உறைபனி மூச்சு மெல்ல மெல்ல அந்த நெருப்பை அடக்கி எதிரியை நோக்கி முன்னேறியது. மகாபரம் நாகமே, தயவு செய்து இந்த அரக்கனை விரைவாக கொன்றுவிடு. உன் வலிமையின் மீது யுகாவுக்கு நம்பிக்கை உள்ளது என்று யுகா தன் மனதிற்குள் காரினுக்காக வேண்டிக் கொண்டான். தன் தலைவனின் அந்த பயங்கரமான ரூபத்தை கண்ட பிறகு இனி தானே தலைவனாகலாம் என்ற ஆசை அவனுக்கு போய்விட்டது. இப்போது காரின் ஜெயித்தால் மட்டுமே அவனுக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பிருந்தது. சில நொடிகளில் காரினின் உறைபனி மூச்சு அந்த 2 தலை அரக்கனை முழுமையாக விழுங்க நிலைக்கு வந்தது. ஆனால் அந்த சிறிய தலை நெருப்பை உமிழும்போது பெரிய தலை சும்மா இருக்கவில்லை.
அது மர்மமான மந்திரங்களை இடைவிடாமல் முணுமுணுத்து ஒரு புதிய மாய வித்தையை தயார் செய்து கொண்டிருந்தது. காரினின் உறைபனி மூச்சு அந்த அரக்கனை தொடுவதற்கு சரியாக ஒரு நொடி முன்பு அவனது உடலிலிருந்து ஒரு பிரகாசமான மந்திர ஒளி வீசியது. அடுத்த கணமே அங்கிருந்து மறைந்த அரக்கன் காரினின் தலைக்கு மேல் வானத்தில் திடீரென தோன்றினான். காரின் தன் புருவங்களைச் சுருக்கி அண்ணாந்து பார்த்தபடி ஒரு கடும் குளிர்காற்றை ஏவினான். தனது தலைக்கு மேலே திடீரென தோன்றிய அந்த 2 தலை அரக்கனை நோக்கி காரின் மீண்டும் ஒருமுறை தனது பனி மூச்சை ஏவினான். ஆனால் அந்த அரக்கன் காற்றில் மிக லாவகமாக ஒரு பல்ட்டி அடித்து அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்தான். அதே சமயம் அவனது முதுகில் இருந்த அந்த 4 கரிய கரங்கள், பிளாக் டென்ட்ரில்ஸ், ஒரு ராட்சத சிலந்தியின் கால்களைப் போல நீண்டு வளர்ந்து காரினின் தலையை நோக்கியும் முகத்தை நோக்கியும் வெறித்தனமாக பாய்ந்தன. நெருக்கமான மோதலின் போது, க்ளோஸ் காம்பேட், நாகமூச்சு அவ்வளவு பயன் தராது என்பதை உணர்ந்த காரின் தனது மந்திர ஆற்றலை வீணாக்காமல் வாயை மூடிக்கொண்டான். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான உறுதி மின்னியது. தனது வலிமையான பின்னங்கால்கள் மற்றும் நீண்ட வால் ஆகியவற்றின் துணையோடு காரின் திடீரென நிமிர்ந்து நேராக நின்றான். அவனது கூர்மையான நகங்கள் வாள்களைப் போல காற்றை கிழித்தன. காற்றில் மிதந்து கொண்டிருந்த அந்த 2 தலை அரக்கனை நோக்கி அவன் தனது நகங்களால் சரமாரியாக தாக்கினான். இந்த முழு செயல்பாடும் ஒரு நதியோட்டம் போல மிக மென்மையாக, அதே சமயம் மின்னல் வேகத்தில் நடந்தது. காரினின் அசைவுகள் அந்த அரக்கனின் அசைவுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கால ஓட்டத்தில் இருப்பது போல தெரிந்தது. சாதாரண வேகத்தை விட 3 மடங்கு அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த காரின் நேரடி போரைக் கண்டு அஞ்சவில்லை. அவனது ஒரு நகம் அந்த நச்சுத்தன்மை கொண்ட கரிய கரங்களை தொடாமல் மிக தந்திரமாக தவிர்த்துவிட்டு அரக்கனின் இடுப்பு மற்றும் வயிற்று பகுதியில் பலமாக தாக்கியது. காரினின் அந்த அசுர பலம் கொண்ட தசைகளின் வீரியத்தால் தன்னைவிட உயரமான அந்த அரக்கனை அவன் பந்தை போல தூக்கி எறிந்தான். ஒருவேளை அந்த அரக்கன் கடைசி நேரத்தில் சுதாரித்து தனது கரிய கரங்களை கொண்டு தனது முக்கிய உறுப்புகளை பாதுகாத்து கொள்ளாமல் இருந்திருந்தால் காரினின் அந்த ஒரே ஒரு அடி அவனை அங்கேயே கொன்றிருக்கும். அப்படி இருந்தும் காரினின் கூர்மையான நகங்கள் அந்த அரக்கனின் உடலில் 4 ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தின. அதன் வழியாக அரக்கனின் உட்புற உறுப்புகள் வெளியே தெரியும் அளவுக்கு காயம் பலமாக இருந்தது. ஆனால் காரினை அதிர வைத்தது வேறொன்று. அந்த அரக்கன் பின்னோக்கி தூக்கி எறியப்படும் போதே அவனது உடலில் இருந்த கரிய மூடுபனியும் நரம்புகளும் ஏதோ உயிருள்ள நூல்களைப் போல துடித்தன. அவை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து அந்த கோரமான காயங்களை நொடிப்பொழுதில் தைத்து ஆற்றியது. இந்த அசுர வேக மறுசீரமைப்பு, சூப்பர் ஃபாஸ்ட் ரீஜெனரேஷன், அந்த அரக்கன் பயன்படுத்திய தெய்வீக மந்திரத்தின் ஒரு விளைவாகத்தான் இருக்க வேண்டுமென்று காரின் கணித்தான். எதிரி பலவீனமாக இருக்கும்போதே முடித்துவிட வேண்டுமென நினைத்த காரின் ஒரு கணம் திகைத்தாலும் அடுத்த நொடியே முன்னேறி பாய்ந்தான். தனது பிரம்மாண்ட சிறகுகளை விரித்து கொண்டு ஒரு மலை சரிந்து விழுவதைப் போன்ற வேகத்தில் அரக்கன் மீது மோதினான். ஆனால் அந்த அரக்கன் மீண்டும் மாயமாய் மறைந்தான். டெலிபோர்ட். காரின் தனது முழு பலத்தையும் பிரயோகித்ததால் அவன் கால் வைத்த இடத்திலிருந்த பனிப்பாறை சுக்குநூறாக உடைந்தது. பெரும் சத்தத்துடன் பனிக்கு அடியிலிருந்து நீர் ஒரு நீர்வீழ்ச்சியைப் போல மேலே எழும்பியது. தவறவிட்ட இலக்கை தேடி காரின் நீருக்கு மேலெழுந்தபோது ஏற்கனவே காயங்கள் முழுமையாக குணமாகி நின்றிருந்த அந்த 2 தலை அரக்கனை பார்த்தான். இப்போது காரினுக்கு நிலைமையின் தீவிரம் புரிந்தது. அந்த அரக்கனின் 2 தலைகளும் மிக துல்லியமாக பணிகளை பகிர்ந்து கொள்வதை அவன் கவனித்தான். ஒரு தலை உடலை கட்டுப்படுத்தி காரினுடன் நேருக்கு நேர் போராடி வலி மற்றும் மயக்கம் போன்ற சவால்களை தாங்கிக் கொண்டது. மற்றொரு தலையோ உலகத்தையே மறந்து மந்திரங்களை உச்சரிப்பதிலேயே குறியாக இருந்தது. ஒரே உடலில் ஒரு போர்வீரனும் ஒரு மந்திரவாதியும் இணைந்திருப்பதைப் போன்ற ஒரு ஆபத்தான கலவை அது. இருப்பினும் இவைகளெல்லாம் சிறிய விஷயங்களே. அந்த அரக்கனிடமிருந்து வெளிப்பட்ட பார்ப்பதற்கே அருவருப்பான அந்த தீய தெய்வீக மந்திர சக்தியும் அதன் பயங்கரமான அதிர்வுகளுமே காரினுக்கு பெரும் சவாலாக இருந்தன. மறுபுறம் அந்த 2 தலை அரக்கனோ மிகுந்த அச்சத்தில் இருந்தது. ஒரு இளம் வெள்ளை நாகத்தை வீழ்த்துவது எளிது என்றுதான் அது நினைத்தது. ஆனால் காரினின் நம்ப முடியாத வேகம் அதன் நம்பிக்கையை சிதறடித்தது. இது நிஜமாகவே வெள்ளை நாகம்தானா என்று அது திகைத்தது. ஒரு வெள்ளை நாகம் இவ்வளவு வேகம் கொண்டதா? காற்றைப் போல சீறி பாய்ந்து தரையிலிருந்தாலும் பறப்பது போன்ற வேகத்தில் காரின் இயங்கிக் கொண்டிருந்தான். அரக்கன் தொடர்ந்து மந்திரங்களை ஏவிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த தீய தெய்வீக மந்திரத்தை பயன்படுத்துவது அதன் உடலுக்கும் மனதுக்கும் பெரும் அழுத்தத்தை கொடுத்தது. அதிக நேரம் அதனால் இப்படி போராட முடியாது.
சகிப்புத்தன்மையிலும் மந்திர ஆற்றலிலும் ஒரு நாகத்துடன் போட்டி போடுவது என்பது தற்கொலைக்கு சமம் என்பதை அது உணர்ந்திருந்தது. நிலைமையை உணர்ந்த அந்த 2 தலைகளும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. அவற்றின் கண்களில் ஒரு மரண போராட்டம் தெரிந்தது. இதை பார்த்த காரினின் இதயம் ஒரு கணம் அதிர்ந்தது. அந்த அரக்கன் ஏதோ ஒரு மிகப்பெரிய இறுதி தாக்குதலை கட்டவிழ்த்தப் போகிறான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதே சமயம் எதிரி பதிலடி கொடுத்தாலும் அது அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதையும் காரின் உணர்ந்தான். மாபெரும் சூரிய கடவுளே, அனைத்தையும் படைத்தவனே, உமது விசுவாசியை ஆசீர்வதியும். இந்த தீய நாகத்தை வீழ்த்தி உமக்கு ஒரு மாபெரும் பலியை அளிக்க எனக்கு அருள் புரியும். மிகுந்த பக்தியுடன் கூடிய அந்த பிரார்த்தனையோடு அரக்கனின் முக்கிய தலை தனது கண்களை மூடியது. மனதின் மற்ற எல்லா சிந்தனைகளையும் விலக்கிவிட்டு தனது முழு ஆற்றலையும் திரட்டி தன்னிடம் இருந்த மிக வலிமையான மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கியது. அரக்கனின் ஒரு தலை மந்திரத்தை உச்சரிக்க மற்றொரு சிறிய தலையோ அந்த இருண்ட புகையின் சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டு காரினை வெறித்தனமாக பார்த்து போருக்கு தயாரானது. அந்த மந்திரத்தின் கம்பீரமான உச்சரிப்பு அதிகரிக்க அதிகரிக்க காற்றில் ஒரு விசித்திரமான ஆற்றல் கூடத் தொடங்கியது. அந்த பகுதியே ஒருவித மரத்து போன நிலைக்கு ஆளானதை யுகா உணர்ந்தான். அந்த மந்திரத்தின் எல்லைக்குள் இருந்த யுகா தனது தலையை தொட்டு பார்த்தபோது அவனது முடி குத்திட்டு நிற்பதை உணர்ந்தான். சூழ்நிலை எங்கும் மின்சார ஆற்றல் படபடப்பதை உணர்ந்த காரின் எதிரிக்கு தனது மந்திரத்தை முடிக்க ஒரு நொடிகூட அவகாசம் தரக்கூடாது என்று முடிவு செய்தான். அவனது பளபளப்பான செதில்களுக்கு அடியில் தசைகள் இரும்பை போல இறுகின. காரின் ஒரு ராட்சத காட்டுமாடி போல தரையில் பாய்ந்தான். தனது நாக சிறகுகளை பயன்படுத்தி வேகத்தை இன்னும் பல மடங்கு கூட்டினான் காரின். பனிப்பறையில் ஒரு வெள்ளை மின்னலை போல சீறினான். சில 10 மீட்டர் தூரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தது. அவனது அந்த பிரம்மாண்ட சிறகுகள் விரிந்து அவனது அசுர பலம் கொண்ட ஆரா நாலாபுறமும் பரவியது. அந்த அதிர்வில் மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த அரக்கனின் உடல் ஒரு கணம் நிலைகுலைந்து அவனது மந்திர உச்சரிப்பு ஒரு நொடி தடைப்பட்டது. காற்றை கிழிக்கும் ஊசைக்கு நடுவில் காரினின் இரக்கமற்ற நகங்கள் முழுமையாக நீண்டு அந்த அரக்கனின் மாபெரும் தலையை குறிவைத்து பாய்ந்தன. மந்திரத்தை சொல்வதில் தீவிரமாக இருந்த அந்த பெரிய தலையால் தன் கண்முன்னே வரும் மரணத்தைக் கண்டு இமையை கூட மூட முடியவில்லை. ஆனால் சிறிய தலையின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த அரக்கனின் உடல் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்த அந்த சிறிய தலை காரினின் தாக்குதலை வெறித்தனமாக எதிர்கொண்டது. காரினின் அசைவுகள் ஒரு மங்கலான நிழலைப் போல தெரிந்தாலும் தற்காத்து கொள்ள அது போதுமானதாக இருந்தது. அந்த அரக்கன் தனது தடித்த கைகளை தூக்கி காரினின் கூர்மையான நகங்களை தடுத்தான். பட் அடுத்தடுத்து விழுந்த அந்த பலமான அடிகளால் காரின் அந்த அரக்கனை பின்னோக்கி தள்ளினான். அரக்கனின் கைகளிலிருந்து இரத்தமும் சதையும் சிதறி தெரித்தன. தசை கிழிந்து உள்ளே இருந்த வெள்ளெலும்புகள் வெளியே தெரிந்தன. காரினின் 3 மடங்கு அதிவேக தாக்குதலுக்கு முன்னால் அந்த அரக்கன் நிலைகுலைந்து போனான். உருவத்தில் 3 மீட்டர் உயரம் கொண்ட அந்த அரக்கன் ஒரு சைபீரிய புலிக்கு முன்னால் நிற்கும் சாதாரண மனிதனைப் போல காரினுக்கு முன்னால் சிறுத்து போயிருந்தான். இருப்பினும் அவனிடம் இன்னும் ஒரு தந்திரம் மீதமிருந்தது. அந்த 4 கரிய கரங்கள், பிளாக் டென்டக்கிள்ஸ், 4 இருட்டு பாம்புகளைப் போல அசுர வேகத்தில் நகர்ந்தன. அவற்றின் மீது இருந்த அந்த வழவழப்பான கண்கள் காரினை ஊடுருவி பார்த்தன. அந்த தீய கரங்கள் தன் மீது பட்டுவிடக்கூடாதே என்ற எச்சரிக்கையில் காரின் உடல் சிலிர்த்தது. அத்தியாயம் 25. பேரோசையுடன் கூடிய இடிமழை. அந்த கரிய கரங்கள் திடீரென காரினின் தலையை சுற்றி வளைத்தன. காரினின் மண்டையை துளைப்பதே அவற்றின் நோக்கமாக இருந்தது. ஏற்கனவே இந்த ஆபத்தான கரங்களைக் கண்டு எச்சரிக்கையாக இருந்த காரின் இப்போது இன்னும் கவனமானான். தன் மீதான அந்த ஒரு தீண்டல் கூட ஆபத்தானது என்று உணர்ந்த அவன் தனது கவனத்தில் பாதியை அந்த திடீர் தாக்குதலை தடுப்பதிலேயே செலுத்தினான். தீவிரமான இந்த போராட்டத்தால் காலம் மெல்ல நகர்வதைப் போன்ற உணர்வு ஏற்பட்டது. தொடர்ச்சியான இந்த உக்கிரமான போரால் காரின் இன்னும் தனது 3 மடங்கு வேகத்திலேயே இயங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது மன ஆற்றல் மெல்ல மெல்ல சோர்வடையத் தொடங்கியது. அவனது உடலுக்குள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கால ஆற்றல் இப்போது பாதியாக குறைந்திருந்தது. நதிநீரை குடித்ததன் மூலம் பெற்ற அந்த ஆற்றல் முழுமையாக தீர்ந்துவிட்டால் அவனால் இந்த அதிவேக நிலையில் நீடிக்க முடியாது. ஒரு சாதாரண இளம் வெள்ளை நாகத்தின் பலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த விசித்திரமான 2 தலை அரக்கனை வீழ்த்துவது கடினம் என்பதை அவன் உணர்ந்தான். காரின் மனதுக்குள் ஒரு கணக்கீடு செய்தான். தனது கால ஆற்றல் பாதியை விட குறையும் வரை போராடி பார்ப்பது, அப்போதும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் தற்காலிகமாக பின்வாங்குவது என்று முடிவு செய்தான். அவனால் அந்த அரக்கனை கொல்ல முடியாது என்பதில்லை, ஆனால் ஒரு சிறிய காயம் கூட தன் மீது படவதை அவன் விரும்பவில்லை.
தனது பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் அவன் ஆக்கிரோஷமாக தாக்கியிருந்தால் இந்நேரம் அந்த அரக்கனை துண்டு துண்டாக கிழித்திருப்பான். ஆனால் அந்த அரக்கனிடம் ஏதோ ஒரு மர்மம் இருந்தது. அந்த கரிய கரங்கள், பிளாக் டென்டக்கிள்ஸ், மிகவும் ஆபத்தானவை என அவனது உள்ளுணர்வை எச்சரித்ததால் அவன் அவற்றை தொடக்கூட விரும்பவில்லை. சில நொடிகளுக்கு பிறகு அந்த 2 தலை அரக்கனின் உடல் ஏதோ ஒரு பெரும் பாரத்தை தாங்க முடியாமல் கடும் வேதனையில் துடிப்பது போல தெரிந்தது. அதன் சிறிய தலையின் முகம் வலியால் சுருங்கியது. அதுவரை உறுதியாக இருந்த அதன் தற்காப்பு நிலை இப்போது தள்ளாடத் தொடங்கியது. எதிரியின் இந்த தளர்ச்சியை காரின் உடனடியாக 2 தலை அரக்கனின் பலவீனத்தை காரின் சட்டென கவனித்தான். அவனது முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை தவழ்ந்தது. மின்னல் வேகத்தில் அவனது நாகவால் ஒரு இரும்பு சாட்டையைப் போல சுழன்று அரக்கனின் கால்களை பலமாக தாக்கின. நிலை தடுமாறிய அந்த அரக்கன் தரையில் விழுந்தான். அவன் எழுவதற்குள் காரின் தனது 4 கால்களாலும் அவன் மீது ஏறி அமர்ந்து அழுத்தினான். அவனது கூர்மையான நகங்கள் அரக்கனின் கைகளை நகலெடுக்க முடியாமல் இறுக்கி பிடித்தன. அதே சமயம் காரின் தனது வாயை திறந்து நீல நிற பனியாற்றலை திரட்டினான். மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த பெரிய தலையை இலக்காக கொண்டு ஒரு காட்டாற்றை போல பனிமூச்சை உமிழத் தொடங்கினான். உயிர் பயத்தில் அந்த அரக்கன் வெறித்தனமாக போராடினான். அவனது போராட்டத்தின் வீரியத்தால் அவர்களுக்கு கீழே இருந்த பனிப்பகுதி வெடித்து சிதறிச்சிதறவு. அடுத்த நொடி காரின் மற்றும் அந்த அரக்கன் இருவரும் அடியில் இருந்த உறைந்த ஏரிக்குள் விழுந்தனர். அந்த கடும் குளிர் நீர் காரினை ஒரு நிமிடம் அதிர வைத்தது. ஆனால் அந்த அரக்கனோ ஏற்கனவே பாதி உறைந்த நிலையில் இருந்தான். அவன் எவ்வளவு அதிகமாக போராடினாலோ அவ்வளவு தன்னை ஆபத்தில் சிக்க வைத்துக் கொண்டான். தண்ணீருக்குள் காரினின் அசைவுகள் குறையவில்லை. மாறாக அவன் இன்னும் வேகமாக இயங்கினான். அவனது நீல நிற பனிமூச்சு தண்ணீரை ஊடுருவிச் சென்று அதன் பாதையில் இருந்த அனைத்தையும் உறைய வைத்தது. அரக்கனின் மேல் பகுதி இப்போது பனிப்பாறைக்குள் சிக்கிக் கொண்டது. காரின் அந்த அரக்கனை மிக உறுதியாக பிடித்து கொள்ளவில்லை என்றால் அவனது பனிமூச்சின் வேகத்திலேயே அரக்கனின் உடல் எங்கே தூக்கி எறியப்பட்டிருக்கும். முகத்திற்கு மிக அருகிலிருந்து வெளிப்பட்ட அந்த பனிமூச்சின் தாக்குதலை அரக்கனால் இனி தாங்க முடியாது. அவனது உடல், முதுகுக்கு பின்னால் இருந்த அந்த விகாரமான கரிய கரங்கள் எல்லாம் அந்த அரக்கனை சுற்றி படர்ந்திருந்த பனிப்படிகங்கள் மெல்ல மெல்ல தடித்து மாறி ஒரு பெரிய பனிப்பாறையாக மாறியது. அந்த அரக்கன் இன்னும் முழுமையாக இறக்கவில்லை என்பதை காரின் தெளிவாக கண்டான். அவனது உடலில் இருந்த அந்த கரிய நரம்புகள் இன்னும் வெறித்தனமாக துடித்தன. முதுகில் இருந்த கரிய கரங்கள் முதல் முறை போலவே பனியை உடைத்து கொண்டு தப்பிக்க முயற்சித்தன. ஆனால் ஒரு சிறந்த வீரன் ஒரே தந்திரத்தில் 2 முறை விழமாட்டான் அல்லவா? காரின் சற்றும் தாமதிக்காமல் தனது முழு பணியாற்றலையும் இடைவிடாமல் அந்த அரக்கன் மீது பாய்ச்சினான். எதிரிக்கு தப்பிக்க ஒரு சிறு வாய்ப்பை கூட அவன் தரவில்லை. மெல்ல மெல்ல அந்த அரக்கனின் மூச்சு பலவீனமடைந்து இறுதியில் முற்றிலுமாக நின்றது. அவன் முழுமையாக இறந்துவிட்டான். 2 தலை அரக்கனின் மரணத்தை உறுதி செய்த பிறகு காரின் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். அப்போதுதான் அவனது தொண்டையில் ஒரு கடும் வறட்சியையும் ஏதோ பனிக்கட்டிகள் சிக்கிக் கொண்டது போன்ற வலியையும் அவன் உணர்ந்தான். இடைவிடாமல் பனிமூச்சு என்பதை பயன்படுத்தியதின் விளைவு அது. நான் இன்னும் இளையவனாகவே இருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருந்தால் தனது கால கொள்ளை சக்தியை பயன்படுத்தி இவனை மிக எளிதாக வீழ்த்தியிருப்பேன் என்று காரின் நினைத்தான். தனது வலிமையை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற வேட்கை அவனுக்குள் பிறந்தது. இந்த உலகம் மிகவும் ஆபத்தானது. ஒரு சாதாரண 2 தலை அரக்கனுடன் தான் போரிடப் போகிறோம் என்று நினைத்த அவனுக்கு அவன் பயன்படுத்திய அந்த விசித்திரமான மாயசக்திகளும் வலிமையான மந்திரங்களும் பெரும் சவாலாக அமைந்தன. இம்முறை அவனது அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. சிறிது நேரம் சிந்தித்த பிறகு காரின் அந்த 2 தலை அரக்கனின் சடலத்தை சுமந்து கொண்டு நீருக்கு மேலே நீந்தி வரத் தொடங்கினான். காரின் அந்த உறைந்த ஏரியிலிருந்து அரக்கனின் சடலத்துடன் வெளியே வந்தான். பனிப்பரப்பில் மீண்டும் கால் பதித்த அவனுக்கு மேலே தெரிந்த காட்சி பெரும் அதிர்ச்சியை தந்தது. வானத்தில் சுமார் 500 மீட்டர் உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கரிய இடிமேகம் திடீரென தோன்றியிருந்தது. அது பல 100 அடி அகலமும் 100 மீட்டருக்கும் மேலான உயரமும் கொண்டு அச்சுறுத்தியது. அதன் உட்புறத்தில் வெள்ளி நிற மின்னல்கள் வெறித்தனமாக வெட்டிச் சிதறின. அந்த மேகம் சுற்றுப்புறத்தில் இருந்த ஒட்டுமொத்த ஆற்றலையும் உறிஞ்சி இன்னும் கோரமான வடிவத்தை எடுத்துக்கொண்டிருந்தது. அந்த அரக்கன் சாவதற்கு முன்னரே மந்திரத்தை உச்சரித்து முடித்து விட்டானா என்று காரின் வியந்தான். அந்த மேகம் பார்ப்பதற்கு மலைக்க வைத்தாலும் அதை கட்டுப்படுத்த இப்போது அந்த அரக்கன் உயிரோடு இல்லை என்பதால் அது காரினுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தோன்றவில்லை. முன்னதாக யூகா எலும்புடைப்பவன் சொன்ன தகவல்களைப் பற்றி காரின் இனி கவலைப்படப் போவதில்லை. யூகாவின் முகபாவனையை கவனித்தபோது தன் தலைவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பது அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை என்பது புரிந்தது.
அந்த 2 தலை அரக்கன் தனது உண்மையான பலத்தை மிக ரகசியமாக மறைத்து வைத்திருந்தான். ஒருவேளை யூகா போன்ற துரோகிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே அவன் இப்படி செய்திருக்கலாம். அவன் மிகவும் எச்சரிக்கை குணம் கொண்ட ஒரு அரக்கனாகவே இருந்திருக்கிறான். களைப்படைந்த தனது மனதை தேற்றிக்கொண்ட காரின் வானத்திலிருந்த அந்த பயங்கரமான இடிமேகத்தை வேடிக்கை பார்த்தபடியே தன் தலையை தடவிக்கொண்டான். அவனை பறக்க விடாமல் தடுத்த அந்த வான பூட்டு ஸ்கை பிளாக் மந்திரம் இப்போது நீங்கி இருந்தது. அவன் தனது உடலை ஒருமுறை பலமாக உலுக்கிக் கொண்டு காரின் தனது நாகச்சிறகுகளை ஒருமுறை உலுக்கினான். அவனது உடல் தரையிலிருந்து 3 அடி உயரத்திற்கு மிதந்தது. ஆனால் அவன் உடனடியாக அங்கிருந்து பறந்து செல்லவில்லை. மாறாக வானத்தில் வெள்ளி பாம்புகளைப் போல நெழிந்து கொண்டிருந்த அந்த மின்னல்களை மிகுந்த ஆர்வத்துடன் வேடிக்கை பார்க்கத் தொடங்கினான். அவன் அந்த கரிய இடிமேகங்களுக்கு நேரடியாக கீழே இருக்கவில்லை. ஒருவேளை அந்த 2 தலை அரக்கன் சாவதற்கு முன் அவசரமாக மந்திரத்தைச் சொன்னதால் இலக்கு சற்றே தப்பிப்போய் அந்த மேகங்கள் சில 100 மீட்டர் தள்ளி நகர்ந்து கொண்டிருந்தன. விரைவிலேயே அந்த இடிமேகம் போதுமான ஆற்றலை உறிஞ்சிக் கொண்டது. மேகங்களுக்குள் இருந்து இடி முழக்கம் உருண்டோடி வந்தது. யாரோ ஒருவன் காரினின் காதுகளுக்கு மிக அருகில் செவிடாக்கும் வகையில் மேடமடிப்பதைப் போல அந்த சத்தம் பயங்கரமானதாக இருந்தது. காற்றில் ஒருவித மின்சார அதிர்வு பரவியது. திடீரென ஒரு நீண்ட தடிமனான வெள்ளி மின்னல் வானத்திலிருந்து பூமியை நோக்கி பாய்ந்தது. அது ஒரு கணம் மட்டுமே நீடித்தாலும் அந்த ஒரு நொடியில் அந்த இருண்ட இரவு வானம் பட்ட பகலைப் போல பிரகாசித்தது. முதல் மின்னல் தாக்கியதைத் தொடர்ந்து அந்த பேராற்றல் கொண்ட மந்திரம் முறைப்படி அரங்கேறத் தொடங்கியது. அதிகப்படியான வெப்பத்தையும் உடலை முடக்கும் பெராலிசிஸ் சக்தியையும் கொண்ட மின்னல்கள் அடுத்தடுப்பு கீழே விழுந்தன. அவை அந்த பகுதியை சூழ்ந்திருந்த ஒட்டுமொத்த ஆற்றலையும் உறிஞ்சி இன்னும் கோரமான வடிவத்தை எடுத்துக் கொண்டிருந்தது. எந்த காரணமும் இல்லாமல் இந்த 2 தலை அரக்கன் இந்த அளவிற்கு மந்திரங்களை உருவாக்கினான் என்று காரின் சிந்தித்தான். அவனுக்கு கிடைத்த தகவல்களின்படி இது புதிய விளிரன் பிராம் சத்யம் த சூரிய கடவுள் என்ற ஆன்மாவின் தீய சக்தி. இந்த சக்தி கண்ணுக்கு புலப்படாத இருளாகவும் மாயாஜால அதிர்வுகளாகவும் பரவுகிறது. எந்த ஆற்றலும் இறுதியில் அழிவதில்லை என்பது உண்மை. அதே போலவே இந்த தீய ஆற்றலும் இவ்வளவு வலிமை கொண்டு இன்னும் 2000 வருடங்கள் கழித்தும் இந்த உலகத்தில் இருக்கும் என்பதை யோசித்தபோது காரினுக்கு சிறிதளவு அச்சம் ஏற்பட்டது. இன்னும் கிட்டத்தட்ட 2000 வருடங்களில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்பது காரினுக்கு உறுதியாகிவிட்டது. இந்த பேரழிவிலிருந்து தப்பிக்கப் போவது காரின் மட்டுமே இருக்கலாம். ஏற்கனவே 2 முறை இவ்வளவு பேரழிவு ஏற்பட்டுவிட்டது என்பதை நினைத்து பார்க்கபோது காரினுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்துகொள்ள தன் ஜாதகத்தை ஒருமுறை பரிசோதிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவனுக்கு ஜாதக சிரான் விட்டை தெரிந்த அரக்கன் யாரும் தெரியவில்லை. அவனுக்கு தெரிந்த ஒரே ஜாதக சிரான் யூகா மட்டுமே. ஆனால் அவனுக்கு போதுமான திறமை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. காரின் தற்போது வரை இந்த வலிமையான பாதகத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அவன் தொடர்ந்து தனது சக்தியை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் 2000 வருடங்களில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்றால் மற்ற ஜீவராசிகளின் நிலை என்னவாகும்? அவன் இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கத் தொடங்கினான். அதற்கிடையிலேயே அடுத்த தகவல்களை யூகா எலும்புடைப்பவன் கூறத் தொடங்கினான். அந்த பழங்குடியினத்தில் யுகாவும் அந்த 2 தலை அரக்கனும் மட்டுமே மற்ற அரக்கர்களை விட 1 தலை உயரமாக, அதாவது 3 மீட்டருக்கும் மேல் வளர்ந்திருந்தனர். மற்ற அரக்கர்கள் பெரும்பாலும் 2.7 மீட்டர் உயரமே இருந்தனர். யுகாவால் நம் தலைவனை ஜெயிக்கவே முடியாது, தலைவனுக்கு மந்திரங்கள் தெரியும் என்று ஒருவன் வாதிட, மற்றொருவனோ யுகா இப்போதுதான் பருவமடைந்திருக்கிறான், அவன் இன்னும் வளரக்கூடும், ஆனால் தலைவனுக்கு வயதாகிவிட்டது என்று ஆவேசமாக பதிலளித்தான். அந்த பெரிய பானையை சுற்றி அமர்ந்து அவர்கள் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கூர்மையான பார்வையுள்ள ஒரு அரக்கன் இரவு வானத்தில் ஒரு சிறிய வெள்ளை புள்ளி தெரிவதை கவனித்தான். அது மெல்ல மெல்ல பெரிதாகிக் கொண்டே வந்தது. அது ஒரு நாகமா என்று சந்தேகத்துடன் தனது கண்களை தேய்த்துவிட்டு மீண்டும் பார்த்தான். அந்த புள்ளி தெளிவாக தெரிந்தபோது அதிர்ச்சியில் அவனது வாய் ஒரு பெரிய முஷ்டி நுழையும் அளவுக்கு பிளந்தது. நாகம், நாகம், வானத்தில் ஒரு நாகம் வருகிறது! அவனது குரலை கேட்டு மற்ற அரக்கர்களும் மேலே பார்த்தனர். அங்கே காரினின் கம்பீரமான உருவம் தெரிந்தது. பளபளப்பான வெண்ணிற கவச சிதில்கள், மின்னும் பிளாட்டினம் நிற கண்கள், கூர்மையான நகன்கள் மற்றும் பற்கள், அதோடு அவனது உடலை சுற்றி மர்மமான கரிய வளையம். அவனது வருகை அந்த பகுதியையே அதிர வைத்தது. ஒரு நாகத்தின் ஆரா அங்கிருந்த அரக்கர்களின் மூச்சையே திணறடித்தது.
இருப்பினும் அரக்கர்கள் இயல்பிலேயே தைரியமானவர்கள் மற்றும் முரட்டுத்தனமானவர்கள். வரும் நாகம் ஒரு முழு வளர்ச்சியடைந்த நாகம் அல்ல என்பதை உணர்ந்தவுடன் அவர்கள் பயந்து ஓடாமல் தற்காப்புக்கு தயாரானார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் குடிசைகளுக்குள் ஓடிச் சென்று பெரிய கதாயுதங்களையும் கோடாரிகளையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தனர். அவர்கள் போருக்கு தயாராக நின்றனர். காரின் மெல்ல தரையிறங்கும்போது அந்த அரக்கர் கூட்டத்தின் நடத்தையை ஒரு விசித்திரமான பார்வையோடு கவனித்தான். தரையிலிருந்து சில 10 மீட்டர் உயரத்தில் அவன் இருந்தபோது ஒரு அரக்கன் தனது தசைநார்கள் புடைக்க ஒரு பெரும் பாறையை தூக்கி காரினை நோக்கி ஆவேசமாக எறிந்தான். காரின் சற்றும் தயங்கவில்லை. தனது வாயை திறந்து ஒரு கடும் பனிமூச்சை ஃப்ராஸ்ட் பிரெத் ஏவினான். அவனை நோக்கி பாய்ந்து வந்த அந்த பெரும் பாறை அந்த நீல நிற பனி ஜுவாலைகளில் சிக்கி அடுத்த நொடியே உறைந்து போனது. பனிமூச்சின் வேகத்தில் அந்த பாறை பின்னுக்கு தள்ளப்பட்டதுடன் முதலில் தாக்கிய அந்த அரக்கனும் ஒரு பனி சிலையாக உறைந்து போனான். இந்த திரளின் புதிய தலைவனாக தனது வலிமையை காட்டி அவர்களை மிரளச் செய்ய வேண்டும் என்பதில் காரின் உறுதியாக இருந்தான். அவன் இரக்கம் காட்டவில்லை. அந்த உறைந்த அரக்கன் அடுத்த கணமே உயிரிழந்தான். அற்ப பதர்களே, ஒரு உண்மையான நாகத்தை தாக்க துணிந்தால் உங்கள் உயிரே விலையாகும் என்று காரின் அரக்கர்களின் மொழியில் கர்ஜித்தான். அதே சமயம் தனது கைகளிலிருந்த யுகாவையும் உறைந்து கிடந்த பழைய தலைவன் சிலாவையும் கீழே வீசினான். கீழே விழுந்த யுகா சட்டென்று எழுந்து நின்று தனது இனத்தவரை பார்த்து முட்டாள்தனமாக அதட்டினான். உங்களுக்கு சாக வேண்டுமென்ற ஆசையா? மாபெரும் நாகத்தை தாக்க எப்படி துணிந்தீர்கள்? நம் தலைவன் சிலா ஏற்கனவே இறந்து விட்டான். இனி எலும்புடைப்பவன் பழங்குடியினர் இந்த மாபெரும் நாகத்திற்கு மட்டுமே சேவை செய்வார்கள். தனது இனத்தை சேர்ந்த ஒரு வலிமையான அரக்கனை காரின் நொடிப்பொழுதில் கொன்றதை கண்ட மற்ற அரக்கர்கள் ஏற்கனவே பீதியில் இருந்தனர். யுகாவின் வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் ஒருவரையொருவர் பயத்துடன் பார்த்தபடி தயங்கி நின்றனர். காரின் ஒரு உண்மையான நாகத்திற்குரிய மர்மத்தையும் அதிகாரத்தையும் கட்சியாக வெளிப்படுத்தினான். தரையிறங்கிய பிறகு அவன் யாரிடமும் பேசவில்லை. அமைதியாக அந்த அரக்கர்களை பார்த்தபடி நின்றான். இப்போது யுகா அவனது தூதுவனாக மாறினான். நாகத்தின் அதிகாரத்தை துணையாக கொண்டு யுகா தனது கரிய சுத்தியலை தரையில் ஓங்கி அடித்தான். அந்த சத்தம் பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது. நான் சொல்லி முடித்துவிட்டேன். இதற்கு எவராவது விரோதம் தெரிவிக்கிறீர்களா? இந்த மாபெரும் நாகத்திற்கு சேவை செய்ய மறுப்பவர்களுக்கு ஒரே வழிதான் உண்டு, அது மரணம். அடிபணிய சம்மதிப்பவர்கள் இப்போதே இந்த நாகத்தின் முன்னால் மண்டியிடுங்கள். இனிமேல் இந்த எலும்புடைப்பவன் பழங்குடியினர் வழிநடத்தி நமது எஜமானரின் புகழை எங்கும் பரப்புவேன் என்று கத்தினான். காரினுக்கு பணிவிடை செய்யவும் இந்த முரட்டுத்தனமான அரக்கர்களை நிர்வகிக்கவும் யுகா ஒரு விசுவாசமான ஆளாக தெரிந்தான். சாதாரண அரக்கர்கள் போன்ற அறிவற்ற முரட்டு உயிர்களுடன் நேரடியாக பேசி தனது நேரத்தை வீணடிக்க காரின் விரும்பவில்லை. காரினின் அசுர பலத்தைக் கண்டு மிரண்டு போயிருந்த அரக்கர்கள் ஒரு கணம் தயங்கிய பிறகு ஒவ்வொருவராக மண்டியிட்டு தங்கள் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தினர். ஆண், பெண், முதியவர் என அந்த பழங்குடியில் அத்தனை அரக்கர்களும் காரினின் சிறகுகளுக்கு முன்னால் தலை வணங்கி நின்றனர். அந்த சூழலை அமைதியாக கவனித்த காரின் தனது கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினான். இன்றிலிருந்து இந்த எலும்புடைப்பவன் பழங்குடியினர் எனது. இன்றிலிருந்து நீங்கள் அனைவரும் எனது சீடர்கள், எனது ஊழியர்கள். எனக்கு முன்னால் இருக்கும் தடைகளை நீக்கவும் எனது அரிகளை கிழித்தெறியவும் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். காரினின் குரல் அதிகாரத்துடனும் கம்பீரத்துடனும் ஒலித்தது. அவனது அந்த ஆளுமைக்கு முன்னால் அரக்கர்கள் தங்கள் தலைகளை இன்னும் ஆழமாக தாழ்த்தி கொண்டனர். எலும்புடைப்பவன் பழங்குடியினர் இதற்கு முன்னர் காரின்களுடன் போரிடவில்லை. ஆனால் நாகங்கள் எவ்வளவு வலிமையானவை என்ற கதைகள் அவர்கள் முன்னோர்கள் வழியாக வழியாக கூறப்பட்டு வந்தன. தற்போது கட்டாயத்தின் பேரில் அடிபணிந்தாலும் காரினின் அசுர பலத்தை கண்ட பிறகு அவர்கள் அறியாமலேயே ஒருவித விசுவாசம் அவர்களுக்குள் ஊற்றெடுத்தது. அரக்கர்களுக்கு வலிமையும் உயிர் பிழைத்தலுமே முக்கியம். முதலில் உயிரிழந்த அந்த தைரியமான அரக்கனை பற்றி எவரும் கவலைப்படவில்லை. அவன் அங்கேயே மறக்கப்பட்டான். அத்தியாயம் 27. கதிரவ கடவுள். பழங்குடியினத்தை தன் வசப்படுத்திய பிறகு காரின் தனது காலடியில் உறைந்து கிடந்த அந்த 2 தலை அரக்கனின் சடத்தை பார்த்தான். அவனது கண்கள் ஏதோ ஒரு யோசனையில் மின்னின. சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு அவன் யுகாவை பார்த்து, யுகா, என்னுடன் வா என்று அழைத்தான். இப்போது 40க்கும் மேற்பட்ட அரக்கர்களுக்கு தலைவனாகவும் நாகத்தின் நேரடி உதவியாளனாகவும் மாறியிருந்த யுகா மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான். தனக்கு கிடைத்த இந்த அதிகாரம் காரின் கொடுத்த பிச்சை என்பதை அவன் நன்கு உணர்ந்திருந்தான். நிச்சயமாக என் எஜமானே என்று மிகுந்த மரியாதையுடன் பதிலளித்தான். அந்த பழங்குடியினத்தின் குடியிருப்பு பகுதி பெரும்பாலும் கற்களாலான வீடுகளை கொண்டிருந்தது.
ஒழுங்கற்ற முறையில் சிதறிக் கிடந்த அந்த வீடுகள் ஒரு காளையின் தலை போன்ற வடிவம் கொண்ட அந்த பள்ளத்தாக்கிற்குள். அந்த காளை வடிவ பள்ளத்தாக்கு வடக்கு பனிச்சமவெளிகளிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து நிறுத்தியது. இதனால் வெளியே இருந்த உறைபனி காலநிலையை விட இங்கு வெப்பநிலை சற்று இதமாக இருந்தது. பெரும்பாலான உயிரினங்கள் வசிக்க இது ஒரு சிறந்த இடமாகும். காரின் அந்த பழங்குடி பகுதியை ஆய்வு செய்து கொண்டே 2 தலை அரக்கனின் வீட்டை நோக்கி நடந்தான். ஏற்கனவே உளவு பார்த்திருந்ததால் அந்த வீடு எங்கே இருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. ஓரிரு நிமிடங்களில் சுமார் 6 மீட்டர் உயரமும் 100 சதுர மீட்டர் பரப்பளவும் கொண்ட ஒரு கல் வீட்டிற்கு முன்னால் அவன் வந்து நின்றான். அந்த வீடு தரையில் ஒரு கரிய நிற மிருகம் பதுங்கியிருப்பது போன்ற தோற்றத்தை கொடுத்தது. பெரிய மரப்பலகைகளாலான அந்த வீட்டின் கதவு 4 மீட்டர் உயரம் கொண்டது. அந்த அரக்கனின் உருவத்திற்கு அது சரியாக இருந்தது. காரினை பொறுத்தவரை அவனது சிறகுகளையும் நீண்ட கழுத்தையும் தவிர்த்தால் அவனது உடல் ஒரு பெரிய காட்டுப்பூனையின் அளவிலேயே இருந்தது. எனவே காரின் தனது சிறகுகளை மடக்கிக் கொண்டு அந்த வீட்டிற்குள் மிக வசதியாக நுழைய முடிந்தது. அவன் உள்ளே நுழைந்து அந்த வீட்டின் அமைப்பை கவனிக்கத் தொடங்கினான். தரை முழுவதும் பல்வேறு விலங்குகளின் தோல்களால் மூடப்பட்டிருந்தது. காற்றில் காட்டு விலங்குகளின் லேசான வாடை வீசியது. சுவரையொட்டி ஒரு பெரிய கல் கட்டில் இருந்தது. அதுவும் விலங்கு தோல்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுவர்களில் அந்த அரக்க பழங்குடியினரின் வரலாற்று அடையாளங்களையும் கலாச்சார குறியீடுகளையும் காட்டும் செதுக்கல்கள் காணப்பட்டன. காரின் தனது கூர்மையான கண்கள் மூலம் அந்த அறையை துருவி துருவி ஆராயத் தொடங்கினான். காரின் அந்த வீட்டை மேலோட்டமாக ஆராய்ந்தான். ஆனால் அவனது பார்வை சட்டென்று ஒரு கரிய மரச்சிலையின் மீது நிலைத்தது. அந்த சிலையை பார்த்த அடுத்த நொடி காரினின் உடல் ஒருமுறை சிலிர்த்தது. அவனது முகம் மிகவும் எச்சரிக்கையாகவும் தீவிரமாகவும் மாறியது. அது கொடி போன்ற வேர்களாலான ஒரு பீடத்தின் மீது தாங்கி பிடிக்கப்பட்ட ஒரு கோள வடிவ சிலையாக இருந்தது. முதல் பார்வையில் அது சுற்றிலும் ஜுவாலைகள் வெளியேறும் ஒரு கரிய சூரியனைப் போல தெரிந்தது. ஆனால் உற்று பார்த்தபோதுதான் அதன் உண்மை ரூபம் தெரிந்தது. அந்த சூரியனின் ஜுவாலைகள் உண்மையில் ஜுவாலைகள் அல்ல, அவை எண்ணற்ற கண்களைக் கொண்ட சிறிய சிறிய கரிய கரங்கள், டென்டக்கிள்ஸ். அந்த சூரியனின் மையப்பகுதியிலும் ஆயிரக்கணக்கான கண்கள் மிக நெருக்கமாக செதுக்கப்பட்டிருந்தன. அந்த செதுக்கல்கள் எளிமையாக இருந்தாலும் பார்ப்பதற்கு உயிருள்ளது போலவே இருந்தன. அவை ஒருவித மர்மமான மற்றும் தீய அதிர்வுகளை அந்த அறை முழுவதும் பரப்பிக் கொண்டிருந்தன. காரின் தனது பார்வையை அந்த சிலையிலிருந்து விலக்காமலேயே, யுகா, இது என்ன என்று கேட்டான். யுகா தனது கண்களை சிமிட்டிவிட்டு, எஜமானே, இதுதான் எங்கள் எலும்புடைப்பவன் பழங்குடியினர் வணங்கும் சூரிய கடவுள் என்றான். யுகா வணங்கும் தெய்வம் என்று சொன்னாலும் அவனது குரலில் அந்த 2 தலை அரக்கனிடம் இருந்த பக்தியோ அல்லது வெறியோ இல்லை. அவன் ஏதோ கடமைக்கு சொல்வது போலவே இருந்தது. காரின் ஒரு கணம் திகைத்து நின்றான். இதை போய் சூரிய கடவுள் என்கிறாயா? ஒளியையும் உயிரையும் வழங்க வேண்டிய சூரிய கடவுளுக்கும் பார்ப்பதற்கே ஒரு சாத்தானைப் போல இருக்கும் இந்த கண்கள் கொண்ட சிலைக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவன் எவ்வளவு முட்டாளாக இருந்தால் இதை சூரியன் என்று நம்புவான் என காரின் வியந்தான். இதுவா சூரிய கடவுள்? காரினின் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான ஆர்வம் ஊற்றெடுத்தது. அந்த கரிய சிலையையும் அதன் நுணுக்கங்களையும் இன்னும் நெருக்கமாக ஆராய வேண்டும் என்ற உந்துதல் அவனுக்கு ஏற்பட்டது. அடுத்த சில நொடிகளில் அவன் அறியாமலேயே அவனது கண்கள் நிலைகுத்தில. பார்வை எங்கோ தூரத்தில் லயித்தது. அந்த சிலையிலிருந்த அடர்த்தியான கண்களை வெறித்து பார்த்தபடியே அவன் மெல்ல மெல்ல அதை நோக்கி அடியெடுத்து வைத்தான். யுகா காரினின் இந்த விசித்திரமான மாற்றத்தைக் கண்டு குழப்பமடைந்தான். காரினிடம் ஏதோ தவறு நடக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தாலும் தனது புதிய எஜமானை தொந்தரவு செய்ய அவன் துணியவில்லை. அதே சமயம் காரினின் மனதிற்குள் ஏதோ மர்மமான குரல்கள் முணுமுணுக்கத் தொடங்கின. விசித்திரமாக அந்த மொழியை அவன் இதற்கு முன் கேட்டதே இல்லை. இருப்பினும் அதன் பொருள் அவனுக்கு புரிந்தது. அவன் கரிய மூடுபினியில் இருந்து பிறந்தவன். அவனே அதன் படைப்பாளி. அவன் இருளை கொண்டு வருகிறான், ஒளியையும் தருகிறான். அவனே வாழ்வை எழுதுகிறான், மரணத்தை மாற்றி எழுதுகிறான். அவனே அனைத்தையும் படைத்தவன், உன்னதமான சூரியன். சூரியன் எப்படி இருளை கொண்டு வர முடியும்? இந்த ஒரு கேள்வி காரினின் ஆழ் மனதில் ஒரு மின்னலைப் போல வெட்டியது. அவன் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தான். அவன் திடுக்கிட்டு பார்த்தபோது அந்த மாய சிலையிலிருந்து 2 மீட்டருக்கும் குறைவான தூரத்திலேயே தான் இருப்பதை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தான். அவனது நாக நகங்கள் அந்த சிலையை தொடுவதற்கு இன்னும் சில அங்குலங்களே இருந்தன. மின்னல் வேகத்தில் செயல்பட்ட காரின் தனது 3 மடங்கு வேகத்தை இதனடியாக செயல்படுத்தினான். ஒரு பூனை தனது வால் மிதிபட்டால் எப்படி துள்ளி குதிக்குமோ அதைவிட வேகமாக பின்வாங்கி அந்த அறையின் வாசல் வரை சென்று நின்றான்.
அங்கிருந்து அந்த சிலையை ஆக்ரோஷமாகவும் எச்சரிக்கையாகவும் உற்று பார்த்தான். காரின் அந்த சூரிய சிலையை பார்த்தவாறே உச்சகட்ட எச்சரிக்கை நிலைக்கு மாறினான். இது எனது மனதையே கட்டுப்படுத்துகிறதா என்று அவன் திகைத்தான். பொதுவாக நாகங்கள் மிகவும் வலிமையான மன உறுதியை கொண்டவை. அவற்றின் மூளை அமைப்பே பலவிதமான மனோவசிய மந்திரங்களை தாங்கும் வல்லமை பெற்றது. நாகங்களின் கர்ஜனை கூட அவற்றின் மன ஆற்றலை சார்ந்தே அமைகிறது. அதிலும் கால நாகங்கள் இதில் தலை சிறந்தவர்கள். போதிய மனபலம் இல்லாவிட்டால் அவர்களால் காலத்தின் ஓட்டத்தையே பார்க்க முடியாது. இவ்வளவு தற்காப்பு இருந்தும் ஒரு சாதாரண மரச்சிலை தன்னை வசியப்படுத்தியதைக் கண்டு காரின் பெரும் வியப்படைந்தார். அந்த சிலைக்குள் ஏதோ ஒரு வலிமையான தீய கடவுளின் ஆற்றல் ஒளிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது தன்னை பாதித்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் உணர்ந்தார். இந்த முணுமுணுக்கும் குரல்களின் பிடியிலிருந்து நான் விரைவில் விடுபடாவிட்டால் நானும் அந்த பழைய தலைவன் போல இந்த சூரிய கடவுளுக்கு விசுவாசியாகி விடுவேன் என்று தீவிரமாக யோசித்தார். யுகா எந்த பாதிப்பும் இல்லாமல் தனது எஜமான் ஏன் இப்படி விசித்திரமாக பின்வாங்குகிறார் என்று புரியாமல் காரினையை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் யுகாவின் பார்வையை கவனிக்க காரினுக்கு நேரமில்லை. காரின் அந்த சிலையை பார்த்தபோது அதன் கரிய கரங்கள் உயிர் பெற்று தன்னை நோக்கி நீழுவது போலவும் அதிலுள்ள கண்கள் நீர் சுழல்களைப் போல சுழல்வது போலவும் தோன்றியது. மீண்டும் அந்த தாழ்ந்த முணுமுணுக்கும் குரல்கள் அவனது காதுகளில் எதிரொலித்தன. அது அவனை சிலையின் அருகே வரவேண்டும் என்று அழைத்தது. அவனது பார்வை மீண்டும் மங்கத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை காரின் ஏற்கனவே தயாராக இருந்தார். அந்த மனக்குழப்பத்தை உணர்ந்த அடுத்த கணமே அவன் தனது மனதை அதிலிருந்து துண்டித்து கொண்டார். காரின் மெல்ல தனது மனதை மீட்டுக்கொண்டு அமைதியானான். அந்த 2 தலை அரக்கனின் விசித்திரமான குணங்களுக்கு காரணம் இதுதான். இந்த தீய கடவுள் இப்போதைக்கு என்னால் எதிர்க்கக்கூடிய ஒன்று அல்ல என்று அவன் புரிந்து கொண்டான். அந்த சிலையில் உள்ள கண்கள் தங்களை பார்க்கும் உயிரினங்களின் மனதை வசியப்படுத்துகின்றன என்பதை அவன் யூகித்தான். எனவே உடனடியாக தனது தலையை திருப்பிக் கொண்டான். அவன் அந்த சிலையை பார்ப்பதை நிறுத்தியவுடன் அந்த விசித்திரமான வசியமும் மறைந்தது. காரினின் கண்கள் யோசனையில் மின்னின. அவன் தனது கண்களை மூடிக்கொண்டு தலையை சிலையின் பக்கம் திருப்பி ஒரு பலமான பனிமூச்சை ஐசி டிராகன் பிரெத் ஊமிழ்ந்தான். அந்த சூரிய சிலை மெல்ல மெல்ல பனிப்படலத்திற்குள் சிக்கியது. விரைவில் அது ஒரு பெரிய ஒளி புகாத பனிப்பாறையாக மாறியது. இப்போது அதன் உள்ளே இருப்பதை எவரும் பார்க்க முடியாது. மெல்ல தனது கண்களை திறந்து அந்த பனிப்பாறையை பார்த்த காரின் இப்போது தான் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். பிறகு மிகவும் தீவிரமான குரலில் யுகாவிடம் கேட்டான். இந்த சூரிய சிலை எங்கிருந்து வந்தது? மற்ற அறைகளிலும் இது போன்ற சிலைகள் இருக்கின்றனவா? நீங்கள் இந்த சூரிய கடவுளை எப்படி வழிபடுவீர்கள்? உனக்கு தெரிந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் என்னிடம் சொல். யுகா குழப்பமடைந்தாலும் காரினின் கட்டளைக்கு இணங்க தனக்கு தெரிந்தவற்றை பகிர்ந்து கொண்டான். சில நிமிடங்களுக்குப் பிறகு யுகாவின் வார்த்தைகளை தன் மனதில் அசை போட்ட காரின் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான். அந்த சிலையின் உண்மையான தோற்றம் பற்றி அவனுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அது அந்த 2 தலை அரக்கனால். யுகா கூறிய தகவலின்படி அந்த 2 தலை அரக்கன் தனது ஒரு பயணத்தின்போதுதான் இந்த சிலையை திடீரென கொண்டு வந்திருந்தான். அந்த பழங்குடியில் அத்தகைய சிலை ஒன்றுதான் இருந்தது. அது தங்களை வழிநடத்தும் சூரிய கடவுள் என்று கூறி மற்ற அரக்கர்களையும் அதை வணங்க அந்த அரக்கன் வற்புறுத்தினான். ஆனால் அந்த 2 தலை அரக்கன் மட்டுமே அதன் உண்மையான பக்தனாக இருந்தான். மற்ற அரக்கர்கள் ஏதோ ஒரு கடமைக்காகவோ அல்லது ஆர்வத்தினாலோதான் அதை தொழுது வந்தனர். இந்த சூரிய சிலையை எப்படி கையாளுவது என்று காரின் மௌனமாகச் சிந்தித்தான். கடவுள் என்ற சொல்லுக்கும் இதற்கும் உள்ள தொடர்பு அவனை அதிக எச்சரிக்கை அடையச் செய்தது. பல உலகங்கள் மற்றும் பரிமாணங்களில் தெய்வீக ஆற்றல் கொண்ட கடவுள்களே அழிவில்லாத மிகவும் வலிமையான உயிரினங்கள். காரின் இப்போது ஒரு இளம் நாகமாக இருந்தாலும் அவன் 100 ஆண்டுகளை கடந்த பிறகு கூட கடவுள்களிடம் மிகவும் கவனமாகவே இருக்க வேண்டும். 5 தலைகளை கொண்ட தீய நாகமான தியாமத் மரணமில்லாத நிலையை அடைந்து பல உலகங்களில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறாள். எத்தனையோ நாகரீகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் கடவுள்களின் உலகில் அவளே ஒரு எளிய தெய்வீக உயிர், அதாவது வீக் டிவைன் பீயிங் என்றுதான் கருதப்படுகிறாள். இதிலிருந்தே கடவுள்கள் எவ்வளவு பயங்கரமானவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். தியாமத் முதலில் ஒரு நாகம், அதன் பிறகுதான் கடவுளானாள் என்பதால் தெய்வீக ஆற்றல் மட்டுமே ஒருவரின் உண்மையான பலத்தை தீர்மானிப்பதில்லை. என்றாலும் அதன் தாக்கம் அபாரமானது. அத்தியாயம் 28. மந்திரத்தின் தத்துவங்கள். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேஜிக். இந்த சூரிய சிலையும் ஒரு தீய கடவுளிடமிருந்தே வந்திருக்கிறது. பொதுவாக தீய கடவுள்கள் வன்முறை குணம் கொண்டவர்கள். இந்த தீய கடவுள்கள் உயிர்களை துச்சமாக மதிப்பவர்கள்.
ஆன்மாக்களை விழுங்குவதும் உயிர்களை அறுவடை செய்வதுமே இவர்களின் முக்கிய வேலை. அறிவுள்ள எந்த ஒரு உயிரினத்திற்கும் இவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தல். நோவா கண்டத்தின் வரலாற்று பதிவுகளின்படி இத்தகைய தீய தெய்வங்கள் உண்மையில் இருக்கின்றன. அவர்களை வழிபடும் இரகசிய வழிபாட்டு தலங்கள் மனித பலி கொடுப்பது, ஆன்மாக்களை வியாபாரம் செய்வது மற்றும் ஒட்டுமொத்த நகரங்களையே அழித்து பலியிடுவது போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடுகின்றன. இந்த மதவெறியர்கள் எத்தகைய கொடூரத்தையும் செய்ய துணிந்தவர்கள். பொதுவாக இத்தகைய தீய தெய்வ வழிபாட்டு அமைப்புகள் இரகசியமாகவே செயல்படும். அவை எப்போது வெளியே தெரிந்தாலும் மற்ற எல்லா படைகளும் ஒன்றிணைந்து அவற்றை வேரோடு அழித்துவிடும். காரின் தனது நாக பாரம்பரிய நினைவுகளில் தேடி பார்த்தும் இந்த சூரிய சிலை பற்றிய எந்த தகவலையும் அவனால் கண்டறிய முடியவில்லை. தெரிந்த எதிரியை விட தெரியாத இந்த சூரிய கடவுள் சிலை அதிக ஆபத்தானது என்று அவன் உணர்ந்தான். இருந்தாலும் காரின் எச்சரிக்கையாக இருந்தான். ஆனால் அதிகப்படியான பயம் கொள்ளவில்லை. ஏனெனில் பொதுவாக கடவுள்கள் புறச்சமவெளிகளில் வசிக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக இந்த பருப்பொருள் உலகிற்குள் நுழைவது அவ்வளவு எளிதல்ல. அவர்கள் பெரும்பாலும் மாறுவேடத்திலோ அல்லது தங்களது சீடர்களின் மூலமாகவோதான் இந்த உலகில் ஆதிக்கம் செலுத்த முடியும். சிறிது நேர சிந்தனைக்குப் பிறகு காரின் தனது பார்வையை அந்த உறைந்த சிலையிடமிருந்து விலக்கிக் கொண்டான். அந்த 2 தலை அரக்கனின் கல்வீட்டிற்குள் அவனது கவனத்தை ஈர்க்க வகையில் மற்றொன்று இருந்தது. காரினின் கவனம் அந்த வீட்டினுள்ளிருந்த ஒரே ஒரு பெரிய சாம்பல் நிற மரமேஜையின் பக்கம் திரும்பியது. அந்த மேஜையின் மீது விசித்திரமான பாட்டில்களும் கருவிகளும் சிதறி கிடந்தன. சில கண்ணாடி ஜாடிகளில் பச்சை நிற திரவம் இருந்தது. சிலவற்றில் அடையாளம் தெரியாத உயிரினங்களின் உடல் பாகங்கள் மிதந்தன. மேஜையின் ஒரு மூலையில் 5 பழமையான மஞ்சள் நிற புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அவை மிகவும் பழமையானவை போல தெரிந்தாலும் அரிய வகை கலைப்பொருட்கள் போல தோன்றவில்லை. காரின் தனது நகங்களால் முதல் புத்தகத்தை எடுத்து பார்த்தான். அதன் அட்டையிலிருந்த வாசகத்தை கண்டதும் அவனது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. மந்திர பயிற்சியாளர்களுக்கான அடிப்படை வித்தைகளின் தொகுப்பு. அந்த வாசகங்கள் நோவா கண்டத்தின் பொதுவான மொழியில் இருந்ததால் காரினால் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படியானால் மற்ற புத்தகங்களும் என்று ஆவலுடன் அடுத்தடுத்த புத்தகங்களை ஆராய்ந்தான். மந்திரத்தின் தத்துவங்கள், அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேஜிக், வசீகர நைட், அதாவது சாமிங் நைட், மந்திரங்களின் சுருக்கம், அதாவது சம்மரி ஆஃப் ஸ்பெல்ஸ், உருமாற்ற மந்திரம் மற்றும் அரக்கர்களின் வழிகாட்டி, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் அண்ட் மான்ஸ்டர் கைடு. இந்த 5 புத்தகங்களின் பெயர்களையும் படித்து முடித்த காரின் அவற்றிற்கிடையே இருந்த ஒரு விசித்திரமான புத்தகத்தை கண்டு குழப்பமடைந்தான். வசீகர நைட், அதாவது சாமிங் நைட் என்ற பெயரை கொண்ட அந்த புத்தகத்தை அவன் ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தான். முதலில் அருகில் காத்திருந்த யுகாவை வெளியே செல்லுமாறு பணிந்தான். அவன் சென்ற பிறகு காரின் மெதுவாக அந்த புத்தகத்தின் அட்டையை திறந்து தனது நகங்களால் பக்கங்களை புரட்டினான். மிகுந்த ஆர்வத்துடன் அவன் அதை படிக்கத் தொடங்கினான். ஒரே பார்வையில் 10 வரிகளை படிக்கும் வேகம் கொண்ட காரின் படித்த அனைத்தையும் அப்படியே நினைவில் வைத்திருக்கும் திறமை படைத்தவன் அவன். காரின் அந்த புத்தகத்தை மிக விரைவாக படித்து முடித்தான். 56 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தில் பல வண்ணமயமான ஓவியங்களும் மொத்தம் சுமார் 10,000 வார்த்தைகளும் மட்டுமே இருந்தன. ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்ட புத்தகங்களைப் பற்றிய ஆர்வம் மட்டுமே காரினுக்கு இருந்தது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அந்த வசீகரமான புனித வீரனை பற்றிய புத்தகத்தின் வழியாக நோவா கண்டத்தை பற்றிய பல பயனுள்ள தகவல்களை அவன் தெரிந்து கொண்டான். அந்த வீரர் கண்டம் முழுவதும் பயணம் செய்து இளவரசிகள், பிரபுக்கள் மற்றும் எல்வ்ஸ் போன்ற இனத்தவர்களுடன் சாகசங்களில் ஈடுபடுவதைப் போலவும், ஒரு பெண் சிவப்பு நாகத்தையே தனது வாகனமாக மாற்றி அடக்குவதைப் போலவும், கனவில் தெய்வங்களுடன் உரையாடுவதைப் போலவும் கதை அமைக்கப்பட்டிருந்தது. மொத்தத்தில் இது ஒரு நாயக பிம்பத்தை முன்னிறுத்தும் கற்பனை கதையாக இருந்தாலும் நாக பாரம்பரிய நினைவுகளில் இல்லாத பல இடங்களின் கலாச்சாரம் மற்றும் இரகசிய மரபுகள் இதில் விவரிக்கப்பட்டிருந்தன. காரின் தனது அறிவை கொண்டு ஆராய்ந்தபோது கதையில் வரும் பல விஷயங்கள் மிகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை உண்மையான இடங்களை அடிப்படையாக கொண்டவை என்று புரிந்து கொண்டான். அந்த வீரனின் கதையை ஓரம் தள்ளிவிட்டு காரின் மிகுந்த தீவிரத்துடன் கரிய நிற அட்டை கொண்ட அடுத்த புத்தகத்தை எடுத்தான். மந்திரத்தின் தத்துவங்கள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேஜிக். அதை படிக்கத் தொடங்கியதும் காரினின் கண்கள் ஆர்வத்தில் மின்னின. அவன் உலகத்தையே மறந்து அந்த புத்தகத்தில் மூழ்கினான். அவன் மெல்லிய குரலில் அதை வாசிக்கத் தொடங்கினான். ஒரு மந்திரம் என்பது ஒரு சுதந்திரமான ஆற்றல் வடிவம். அது பிரபஞ்சத்தில் பரவியிருக்கும் மூலக்கூறுகளை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதாகும். காரின் ஒவ்வொரு வரியையும் உன்னிப்பாக படித்தான். மந்திரம் என்பது வெறும் மேஜிக் அல்ல, அது பிரபஞ்சத்தின் விதிகளோடு விளையாடும் ஒரு அறிவியல் என்பதை அவன் உணர்ந்தான். அவனது ஆர்வம் மெல்ல மெல்ல ஒரு புதிய இலக்கை நோக்கி திரும்பியது. ஒரு மந்திரம் என்பது ஒரு சுதந்திரமான மாயாஜால விளைவு.
இது பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கும் மந்திர ஆற்றலை உருமாற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வழியில் வெளிப்படுத்துவதாகும். ஒரு மந்திரத்தை ஏவும்போது மந்திரவாதி கண்ணுக்கு தெரியாத ஆனால் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இயற்கை ஆற்றலை ஈர்த்து அதை ஒரு நிலையான வடிவமாக நெய்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிரச் செய்து பின்னர் விரும்பிய பலனை பெற அதை வெளியிடுகிறார். மந்திரங்கள் பயனுள்ள கருவிகளாகவோ ஆயுதங்களாகவோ அல்லது பாதுகாப்பு அரண்களாகவோ இருக்கலாம். அவை காயங்களை குணப்படுத்தலாம், சில நிலைகளை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம், மேலும் உயிராற்றலை ஈர்க்கவோ அல்லது வழங்கவோ முடியும். ஒரு மந்திரத்தின் நிலை என்பது அதன் வலிமையை குறிக்கும். நிலை 0, லெவல் 0 இவற்றை வெறும் எண்ணங்களாலேயே ஏவிவிட முடியும். உயர்நிலை மந்திரங்கள் இவை மந்திரவாதியின் முழுமையான கவனத்தை கோருகின்றன. சில சிறப்பு மந்திரங்களுக்கு எண்ணற்ற பொருட்கள் தேவைப்படும் அல்லது மந்திரவாதியின் உயிர் சக்தியையே கூட அவை உறிஞ்சிவிடும். ஒரு மந்திரவாதி ஒரு மந்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு அதை தனது மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அல்லது அதன் ஆற்றலை ஒரு மந்திர பொருளில் சேமித்து வைக்க வேண்டும். நீண்ட காலப்போக்கில் எண்ணற்ற மந்திர குறியீடுகளும் சூத்திரங்களும் உருவாகியுள்ளன. இவை பஞ்சபூத ஆற்றலுடன் தொடர்பு கொள்வதற்கான மிகச்சிறந்த வழிகளாகும். ஒரு வலிமையான மந்திர வட்டம் என்பது கீழ்க்கண்டவற்றை கொண்டிருக்க வேண்டும்: மையப்பகுதி, மந்திர வளையம், அடிப்படை மந்திரங்கள், விண்மீன் வரைபடங்கள், வழிகாட்டி, சிறு வட்டங்கள் மற்றும் குறியீடுகள், ஆற்றல் வடிவங்கள், சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் போன்ற இயற்கை ஆற்றல் அமைப்புகள். முன்பு போலவே வேகமாக படிக்காமல் காரின் இப்போது ஒவ்வொரு வார்த்தையையும் மிக கவனமாக வாசித்தான். ஒவ்வொரு எழுத்தையும் தனது மனதின் ஆழத்தில் பதிய வைத்தான். புதிய அறிவை கற்றுக்கொள்வதில் அவன் அத்தனை தீவிரமாக இருந்தான். இந்த மந்திர தத்துவங்கள் புத்தகத்தின் மூலம் மந்திரம் என்பது உண்மையில் என்ன என்பதை அவன் படிப்படியாக புரிந்து கொண்டான். இந்த புத்தகம் குறிப்பிட்ட மந்திர மாதிரிகளை கொடுக்கவில்லை என்றாலும் மந்திரத்தின் அடிப்படையை விளக்கியது. பொதுவான மந்திர குறியீடுகளை எப்படி உச்சரிக்க வேண்டும், அவற்றின் விளைவுகள் என்ன மற்றும் அடிப்படை முக்கோண நட்சத்திர மந்திர வட்டங்களை எப்படி அமைப்பது போன்றவற்றை இது விவரித்தது. படித்து முடித்ததும் காரினுக்குள் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. புதிய அறிவை கற்றுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சொல்லொணா மகிழ்ச்சியை தந்தது. அது ஒரு தனித்துவமான திருப்தி. அந்த மகிழ்ச்சி அவனது மனதையும் ஆன்மாவையும் சேர தழுவியது. அவன் உற்சாகத்தில் லேசாக நடுங்கினான். தனது நாக நகங்களால் அந்த புத்தகத்தை இறுகப் பற்றியபடி அவன் தனக்குள் இவ்வாறு கூறிக்கொண்டான்: என்னிடம் முடிவில்லாத காலம் இருக்கிறது, மறக்கவே முடியாத நினைவாற்றல் இருக்கிறது. நான் ஒரு சாவாவரம் பெற்ற நாகம். ஒரு நாள் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை உலகங்களில் உள்ள அனைத்து அறிவையும் நான் கற்றறிவேன். காரினின் கண்கள் தெளிவடைந்தன. அவனது பிளாட்டினம் நிற நாக கண்கள் பிரகாசமாக மின்னின. நீண்ட காலமாகவே காரின் ஒருவித தத்தளிப்பில் இருந்தான். தான் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதில் அவனுக்கு தெளிவில்லை. வெறும் உயிர் பிழைப்பதும் வலிமையை பெறுவதும் மட்டும்தானா அவனது லட்சியம்? அது காலத்தின் ஓட்டத்தோடு அடித்துச் செல்லப்படுவது போன்றதே தவிர அவனது இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த உண்மையான விருப்பமல்ல. ஆனால் இப்போது இந்த தெரியாத உலகத்துக்கு வந்து ஒரு நாகமாக மறுபிறவி எடுத்தபோது காரின் வெறும் பாதுகாப்பையும் அமைதியான வாழ்வையுமே விரும்பினான். ஆனால் இப்போது அவன் தனது உண்மையான இலக்கையும் பாதையையும் கண்டுகொண்டான். முதலில் அவன் அரக்கர்களின் மொழியை கற்றுக்கொண்டபோது அந்த புதிய அறிவின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பே இப்போது ஒரு பெரும் லட்சியமாக மாறியிருக்கிறது. காரின் இப்போதுதான் தன்னை முழுமையாக புரிந்து கொண்டான். அனைத்து அறிவையும் பெறுவது என்பது ஒரு சாத்தியமற்ற லட்சியமாக தோன்றலாம். ஏனெனில் தெய்வங்களே கூட அனைத்தையும் அறிந்தவர்கள் அல்ல. புராணங்களில் கூறப்படும் உச்சக்கட்ட கடவுள் கூட எல்லாம் வல்லவர் கிடையாது. ஆனால் சுலபமாக அடையக்கூடிய ஒன்று லட்சியமாக இருக்க முடியுமா? காரினின் மனக்குழப்பம் மேகங்கள் களைந்து நீல வானம் தெரிவது போல தெளிவடைந்தது. அத்தியாயம் 29. காரினின் கை. காலம் மெல்ல நகர்ந்தது. காரின் அந்த புத்தகங்களிலிருந்த அறிவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் உள்வாங்கினான். அவனது பார்வை தீவிரமாக கவனமாக இருந்தது. சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு காரின் தனது கடைசி புத்தகமான சபங்களும் உருமாற்ற மந்திரங்களின் சுருக்கமும் என்ற புத்தகத்தை கீழே வைத்தான். அங்கிருந்த புத்தகங்களிலேயே இந்த புத்தகமும் மந்திர பயிற்சியாளர்களுக்கான வித்தைகள் என்ற புத்தகமும் மட்டும்தான் குறிப்பிட்ட மந்திர மாதிரிகளையும் குறியீடுகளையும் கொண்டிருந்தன. காரின் மெதுவாக மூச்சை வெளியேற்றி கண்களை லேசாக மூடினான். அவனது பார்வை இருண்டிருந்தாலும் அவனது மனம் முழு ஒருமித்த கவனத்துடன் இருந்தது. 5 விரல்கள் கொண்ட ஒரு மந்திர மாதிரியை அவன் தனது கற்பனையில் மிக துல்லியமாக உருவாக்கினான். தனது அபாரமான மன ஆற்றலை கொண்டு அதன் மீது அடிப்படை மந்திர குறியீடுகளையும் அடையாளங்களையும் வரையத் தொடங்கினான். காரினின் மன உறுதி மிகவும் வலிமையானது என்பதால் இதை உருவாக்குவது அவனுக்கு
காரினின் அபாரமான மன ஆற்றலால் அந்த மந்திர மாதிரியை தனது மனதில் உருவாக்குவது மிகவும் எளிதாகவும் வேகமாகவும் இருந்தது. சில நிமிடங்களிலேயே ஒரு தெளிவான கைவடிவ மந்திர மாதிரி அவனது சிந்தனையில் உருவானது. அதிலிருந்த ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு கோடும் அத்தனை நுணுக்கமாக இருந்தன. இது நிலை 0, அதாவது 0 சர்க்கிள் வகையை சேர்ந்த ஒரு சிறிய வித்தை. இதன் பெயர் மந்திரவாதியின் கை, மேஜஸ் ஹேண்ட் என்பதாகும். இது மந்திரவாதிகள் மத்தியில் மிகவும் பொதுவானது. 99% மந்திரவாதிகள் தங்களது பயிற்சியின் தொடக்கத்தில் இந்த மந்திர மாதிரியைத்தான் கற்பனை செய்வார்கள். இது மிகவும் எளிமையானது என்பதால் நினைத்த மாத்திரத்திலேயே இதை ஏவிவிட முடியும். காரின் தனது கண்களை திறந்தான். மேசையின் மீது இருந்த ஒரு கண்ணாடி ஜாடியை தனது நகத்தால் சுட்டிக்காட்டினான். அவனது உடலில் சேமிக்கப்பட்டிருந்த மந்திர ஆற்றல் வெளியேறி காட்டில் இருந்த பஞ்சபூதங்களை தூண்டியது. அடுத்த நொடி அரை வெளிப்படையான, அதாவது செமி டிரான்ஸ்பரண்ட் ஒரு கை காற்றில் தோன்றி அந்த கண்ணாடி ஜாடியை இறுகப் பற்றியது. அந்த கை ஜாடியை தூக்கும்போது அது லேசாக ஆடியது. உள்ளே இருந்த பச்சை நிற திரவம் குமிழ்களை எழுப்பியது. ஒரு புதிய பொம்மையை பெற்ற குழந்தையைப் போல காரின் மிகுந்த உற்சாகமடைந்தான். அந்த ஜாடியை கீழே வைத்த பிறகு அவன் மீண்டும் மீண்டும் தனது விரல்களால் சைகை செய்தான். ஒரே நேரத்தில் பல அரை வெளிப்படையான மந்திர கைகள் அவனை சுற்றி மிதந்தன. ஒவ்வொன்றும் ஒரு பொருளை பிடித்துக்கொண்டு காற்றில் நடனமாடின. ஒரு மனித மந்திரவாதி இதை பார்த்திருந்தால் ஆச்சரியத்தில் உறைந்து போயிருப்பார். முதல் முறையே ஒரு மந்திரத்தை சிதறாமல் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரே நேரத்தில் பல கைகளை மிக எளிதாக கட்டுப்படுத்துவது என்பது சாதாரணமான காரியமல்ல. சிறிது நேரம் விளையாடிய பிறகு காரின் விளையாட்டை நிறுத்திவிட்டு அனைத்து பொருட்களையும் அவற்றின் இடத்தில் வைத்தான். அவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். அவன் உணர்ந்தது, காரின் அந்த மந்திரக் கையை பார்த்தபோது அதில் ஏதோ ஒன்று குறைவதாகவும் அது தனக்கு ஒவ்வாததாகவும் இருப்பதை உணர்ந்தான். சில வினாடிகளுக்குப் பிறகு சிக்கல் எங்கே இருக்கிறது என்பதை அவன் கண்டுகொண்டான். மந்திரவாதியின் கை என்பது மனிதனின் உள்ளங்கை போலவே இருந்தது. ஆனால் அவன் ஒரு நாகம், கம்பீரமான மற்றும் மூர்க்கமான நகங்களைக் கொண்ட ஒரு நாகம் மனித கையை போன்ற ஒரு மந்திரத்தை பயன்படுத்துவது அவனுக்கு விசித்திரமாக தெரிந்தது. இந்த சிந்தனை வந்தவுடன் காரினுக்கு ஒரு புதிய யோசனை பிறந்தது. அவன் மீண்டும் தனது கண்களை மூடிக்கொண்டு தனது மன உலகிற்குள் மூழ்கினான். எனக்கு வாளை போன்ற கூர்மையான நகங்களும் உடைக்க முடியாத செதில்களும் கொண்ட ஒரு கை வேண்டும் என்று தனக்குள் உறுதி பூண்டான். காரின் மந்திரக் கையின் அடிப்படை மாதிரியை மாற்றியமைக்கத் தொடங்கினான். மெல்ல மெல்ல அதை தனது நகத்தின் வடிவத்திற்கு மாற்றினான். மந்திரக் குறியீடுகளும் சூத்திரங்களும் அந்த வடிவத்தின் கோடுகளை அலங்கரித்தன. கூர்மையான செதில்கள் படர்ந்த ஒரு நகத்தின் உருவம் அங்கே உருவானது. அந்த நகம் உலகத்தையே பிடுங்கி எறிய தயார் நிலையில் இருப்பது போன்ற ஒரு அதிகார தோற்றத்தை கொடுத்தது. அவன் கண்களை திறந்து மிகுந்த உற்சாகத்துடன் அந்த புதிய மந்திர மாதிரியில் தனது ஆற்றலை செலுத்தினான். காரினின் அழைப்பிற்கு இணங்க அவனை சுற்றியுள்ள காற்றிலிருந்த பஞ்சபூதங்கள் சுழலத் தொடங்கின. ஒரு பலமான காற்றழுத்தம் உருவானது. ஆனால் அந்த காற்று அடங்கிய பிறகு அங்கே மந்திர உருவம் எதுவும் தோன்றவில்லை. காரினின் முதல் முயற்சி தோல்வியடைந்தது. இருப்பினும் காரின் இதை கண்டு ஆச்சரியப்படவோ அல்லது சோர்வடையவோ இல்லை. அவன் அந்த மந்திர மாதிரியை மாற்றியமைத்ததால் அதன் கட்டமைப்பு இப்போது மிகவும் சிக்கலானதாக மாறியிருந்தது. மந்திரத்தை எடுத்துச் செல்லும் கோடுகள் அதிகரித்திருந்தன. மேலும் அந்த மந்திர குறியீடுகளின் இணைப்பு புள்ளிகளும் அதிகரிக்கப்பட வேண்டியதிருந்தது அவனுக்கு புரிந்தது. காரின் தனது நகம் மாதிரியை மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்து தனது தோல்விக்கான காரணத்தை விரைவாக கண்டறிந்தான். அதற்கு தேவையான மந்திர குறியீடுகளை மீண்டும் அந்த மாதிரியில் செதுக்கி அதை மேம்படுத்த பலமுறை முயன்றான். சுமார் 20 நிமிடங்களுக்குப் பிறகு காரின் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தனது மனதிற்குள் உருவான அந்த தத்துரூபமான நகத்தை பார்த்தான். அதன் ஒவ்வொரு செதில்களும் மிக துல்லியமாக தெரிந்தன. ஆனால் இதில் பல மந்திர குறியீடுகளை சேர்த்ததால் இது இனி நிலை 0 மந்திரம் இல்லாமல் போனது. இதை வெறும் நினைப்பால் மட்டும் ஏவிவிட முடியாது. ஒமேகா டுர் லாம்டா. காரின் சற்றே தெளிவற்ற அந்த மர்மமான மந்திர சொற்களை முணுமுணுத்தான். அவனை சுற்றியுள்ள காற்று ஒரு நீர்ப்பரப்பை போல நெளிந்து சுருங்கியது. அடுத்த 2 வினாடிகளில் ஒரு கூடைப்பந்தை அளவுள்ள ஒரு மூர்க்கமான நகம் அங்கே உருவானது. அது இன்னும் அரை வெளிப்படையாகவே இருந்தாலும் அதன் செதில்கள் தத்துரூபமாகவும் அதன் ஆற்றல் மிக வலிமையாகவும் இருப்பதை உணர முடிந்தது.
இந்த மந்திர நாக நகம் எத்தனையாவது நிலை மந்திரமாக கருதப்படும் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட காரன் காற்றில் மிதந்த அந்த ஆற்றல் வடிவத்தை உற்று நோக்கினான். பிறகு தனது கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நகத்தை தரையின் நோக்கி ஓங்கி அடிக்கச் செய்தான். டமார் என்று இடி முழங்குவது போல ஒரு சத்தம் கேட்டது. மணலும் கற்களும் நாலாபுறமும் சிதறின. காரின் தனது நிஜ கையால் தரையில் அரைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தரை பயங்கரமாக அதிர்ந்தது. தூசி அடங்கிய பிறகு பார்த்தால் தரையில் ஆழமான ஒரு நாக நகத்தின் தடம் பதிந்திருந்தது. அந்த தடம் தரையை கிழித்து கொண்டு அந்த தரையின் கடினமான மேற்பரப்பில் சுமார் 3 அங்குல ஆழத்திற்கு அந்த நகத்தின் தடம் பதிந்திருந்தது. அதை சுற்றிலும் சிலந்தி வலை போல பல விரிசல்கள் ஓடின. இதை கண்ட காரின் தனது கண்களை சிமிட்டிவிட்டு ஒரு பெருமிதமான புன்னகையை வெளிப்படுத்தினான். அற்புதம் காரின், நீ நிச்சயமாக ஒரு மேதைதான் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டான். பொதுவாக ஒரு உண்மையான நாகத்தின் போர் முறை என்பது அதன் வலிமையான உடல், அபாரமான மந்திர ஆற்றல் மற்றும் அதன் இயற்கை சக்திகளை சார்ந்தே இருக்கும். இளம் நாகங்கள் தங்களது உடலால் எதிரிகளை நசுக்கிவிட்டு அதற்கு துணையாக மந்திரங்களை பயன்படுத்தும். ஆனால் ஒரு நாகத்தின் வயது அதிகரிக்க அதிகரிக்க அது தனது நகங்களையும் பற்களையும் சார்ந்ததை விட ஆழமான மந்திர கலைகளையே அதிகம் பயன்படுத்தும். வயதான காலத்தில் ஒரு நாகத்தின் உடலை விட அதன் மந்திரங்களே அதிக சேதத்தை விளைவிக்கும். உண்மையான நாகங்கள் பிறப்பிலேயே பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவை. அதிலும் கால நாகங்கள் இதில் மிகச் சிறந்தவர்கள். அவர்கள் தங்களது கால ஆற்றல் தவிர எண்ணற்ற பிற மந்திரங்களையும் கற்றுக்கொள்வதில் வல்லவர்கள். அந்த பள்ளத்தை பார்த்த காரின் மந்திரத்தின் வலிமை, அதில் பயன்படுத்தப்பட்ட குறியீடுகளின் எண்ணிக்கை மற்றும் மந்திர வட்டத்தின் அமைப்பை கொண்டு இது ஒரு 3ஆம் நிலை மந்திரமாக இருக்கும் என்று கணித்தான். நானாகவே ஒரு 3ஆம் நிலை மந்திரத்தை உருவாக்கிவிட்டேன். இதற்கு மந்திரவாதியின் கை என்று பெயரிடுவது சரியாக இருக்காது என்று அவன் எண்ணினான். நோவா கண்டத்தின் மந்திர பெயரிடல் வழக்கப்படி இதற்கு காரினின் நாக நக தந்திரம், அதாவது கேரின்ஸ் டிராகன் கிளா டெக்னிக் என்று பெயரிடலாம். அந்த பெயர் கேட்பதற்கு சற்று விசித்திரமாக இருக்கிறது. எளிமையாக நாக கரம் என்றே அழைக்கலாம் என்று அவன் முடிவு செய்தான்.